ஸ்ரீரங்கநாதனையே ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கநாதனையே அடைந்திருக்கக்கூடிய ஆண்டாள் இவ்வுலகிலே பிறந்திருக்கக்கூடிய சம்சாரிகளுடைய துக்கத்தை கண்டு தான் எம்பெருமானிடத்திலே நமக்காக முறையிட்டவர். வராக புராணத்திலே பூமி பிராட்டி எம்பெருமானை பார்த்து அற்புதமான கேள்வி கேட்கிறார். சம்சார சாதனம் ஓரம் அனந்த கிளேஷ பாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சாரம் ஆகிய பெருங்கடலிலே விழுந்து நம்முடைய குழந்தைகள் நோவுபட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்களை இதிலிருந்து கரையேற்றுவதற்கு உண்டான ஒரு எளிமையான உபாயத்தை சொல்லுங்கள். ஏன் எம்பெருமான் போல வராதமாய் நிலம் கோட்டிலை கொண்ட எந்தாய் என்று பூமி பிராட்டிய உத்தரணம் பண்ணினான் எம்பெருமான. அத போல நம்ம எல்லாம் உத்தரணம் பண்றதுக்கு கை பிடித்து உயர்த்தி விடுவதற்கு அழுவார் அழகா பாசனத்தை சொன்னாரே, ஞான கைதா காலக்கழிவு செய்யே என்று அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக இவர்களுக்கு ஒரு உபாயத்தை சொல்ல வேண்டும். ஏற்கனவே எம்பெருமான் தான் நிறைய சொல்லி இருக்காரு. அப்படின்னா ஆண்டாளுக்கு நம்ம பேர்ல ரொம்ப கருணை அதிகம். ஏன் நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சிடும். ரொம்ப எளிமையா இருக்கணும், ஆனா நிறைய பலன் கிடைக்கும். அதுதான் நம்முடைய ஆசையே. எப்பொழுது ரொம்ப சிரமமா இருக்கக்கூடாது. இந்த சிரமமா இருந்ததுன்னு சொன்னாலே வரமாட்டான். எளிமைன்னு சொன்னாதான் நமக்கு பிடிக்கும், வருங்கிறது. இந்த எளிமைங்கிறது பணத்தை உத்தேசித்து மாறிடும். ஒரு மகாஞானி ஒரு ஊருக்கு வந்து சேர்க்கிறார். எப்பொழுதுமே மகான்கள் வந்தா போய் சேவிப்பதும் அவர்களுடைய 4 வார்த்தைகளை கேட்பதும். ஏன்னா அப்படிப்பட்ட ஞானி சுதுர்லபா என்று பகவான் பார்த்த சொல்லுங்கள். நாம போய் சேவிக்கணும். அந்த இடத்துல யாராவது நம்ம பார்த்து அழைக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். உயர்ந்த விஷயங்கள் நடக்கிறச்சு, கோயில் உற்சவம் நடக்கிறது, பெரிய ஹோமாதிகள் நடக்கிறது, மிக உயர்ந்த பாராயணங்கள் நடக்கிறது, வேத விற்பன்னர்களுடைய சதஸ் நடக்கிறது, ஞானிகளுடைய ஒரு சன்னிவேசம் ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னா யாராவது அழைக்கணும்னு எதிர்பார்க்கிறது. அனாகுதா அத்வரந்த சேத்துன்னு சாஸ்திரம் சொல்றது. யாரும் அழைக்காம போய் சேரணும். அந்த ஞானிகள் வந்து சேர்ந்திருக்கிறச்சு பல பேர் அவர்கிட்ட போய் சேவிச்சு சத்வார்த்தைகளை கேட்கிறா, ஆசீர்வாதம் கேட்கிறா. அந்த ஊர்ல ஒருவன் எல்லாம் ஒரு பொழுது போகாம தெரிந்து கொண்டிருக்கிறவன் அப்புறம் போய் கேட்கணும், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மார்க்கம் சொல்லுங்களேன். என்ன உனக்கு நல்ல மார்க்கம்னா, டெய்லி எப்படி பொழுது போக்குறது, எப்படி நல்லதை போய் அடையிறது அப்படின்னு சொல்றச்சே அவர் சொன்னார், அதுக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்றேன். விடியற்காதால எழுந்துக்கோ அப்படின்னு.
சுமாரா எத்தனை மணிக்கு? 3:30 மணி. அவன் அது வரைக்கும் 3:30 பார்த்ததே இல்லை. ஏன் மத்தியானம் பார்ப்பான்? அப்பவும் தூக்கம் தான். காத்தால பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப விடியற் காத்தால எழுந்துக்கோ. எழுந்து நீ என்ன பண்ணணும்னா சொல்லுகிறபடி நித்திய கர்மானுஷ்டானங்களை ஆரம்பி. திருக்காவேரிக்கு போய் அங்க குளிச்சு எழுந்து அதை நினைச்சாலே உடம்பு இருக்கு நடுங்கிறது. ஏன்னா குழுக்குல எங்க போகுது? 3:30 மணிக்கு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? எம்பெருமானுக்கு வேண்டிய திருவாராதன பொருட்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். புஷ்பங்களை தயார் பண்ணி வைக்கிறது, சந்தனத்தை அரைச்சி வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் பெரிய திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ணு விடாத அற்புதமா. சரி, அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் ராத்திரி அப்பா இவ படுத்துக்கலாமா? இல்ல, இப்பயும் பெருமாளை தியானம் பண்ணி. இதுக்கு பஞ்சகால பாராயணம்னு அபிகமம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு இந்த 5ஆக பொழுத பிரிச்சுட்டு இதை அனுஷ்டிக்க வேண்டும். குருவாச்சாரியர்கள் கூறத்தாழ்வான கொண்டாடுகிறார்கள். பஞ்சகால பாராயணம் என்று அவரை போற்றுகிறார்கள். சகலாச்சாரியர்கள் எப்பொழுதும் பொழுது இப்படிதான் இருப்பாரு. 20 ஏத்துவரா இருக்கக்கூடிய. சொன்ன உடனே அவன் கேட்டான், இதுல எனக்கு எங்க டைம் இருக்கு? எப்பவும் எவரமானையே தியானித்திருக்கும்படியான விஷயம். அவன் அவரை பார்த்து கை கூப்பிட்டு போயிட்டான். இப்ப இருக்கிற வாழ்க்கையே சுகமா இருக்கு. இதுல இன்னும் அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பஞ்சகால பாராயணதா இருந்து பண்ணுவதுன்னா சிரமமா இருக்கு. அழகு போயிட்டா. மறுபடி அந்த ஊருக்கு இன்னொரு ஞானி வந்தார். இவனுக்கு யாப்பையெல்லாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க நேரா அவரை போய் சேவிச்சான். சேவிச்ச உடனே சொன்னோம், எனக்கு ஏதான எளிமையான உபாயங்கள் இருந்தா சொல்லுங்க, நல்ல கதி அடையுது. அவரை கேட்டார், நீ என்கிட்ட மட்டும் கேட்கற மாதிரி தெரியலையே, இந்த முன்னாடி பல பேர்த்த கேட்டிருப்பிய. ஆமா ஆமா, சில பேர் இதுவே ரொட்டீனா வச்சுட்டு இருப்பா, யார் வந்தாலும் ஒரே விஷயம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, இவருக்கு என்ன தெரியும்? இப்ப இவர் கேட்கிறான் அவர்த்தையும். என்ன அவர் சொன்ன, சரி உனக்கு நான் ஒரு எளிமையா விஷயம் சொல்றேன், அதை விட்டுடும். ஆனா நீ இப்படி யோசிச்சுப்ப, நீ போற இடத்துல உன்னை சுத்தி எப்பொழுதும் ஒரு இளமையான மங்கையர்களா இருக்க, விதவிதமான ஆபரணங்களை கொண்டு வர, விதவிதமாக இருக்கக்கூடிய அலங்காரங்களை உனக்கு பண்ணி நிற்க, அப்படியே தேவலோகத்தை காற்று மேல உன்னை ரமிக்கும்படியான கேட்க செய்ய உள்ள விருந்து போயிடுது. இன்னும் உனக்கு கிடைக்கக்கூடிய விருந்தும் அப்படியே ஆச்சரியமா, அது பசியே எடுக்காம இருந்தாலும் பசி எடுத்தா எப்படி எடுத்துக்கலாமோ அப்படி எடுக்கும்படியா அவரை பத்தி வர்ணிக்கிறார். அத இவனுக்கு ஒரே சந்தோஷம். நேரா கண் முன்னாடி அந்த பலத்தை பார்க்க இவர் என்ன சொல்றாரு? ஏ ததேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அந்த அமிர்தம் என்னன்னு சொல்லுங்க. பிரம்மாலங்காரேன அலங்காரம் குருவந்தின்னு சொல்றது சாஸ்திரம். அதாவது இறந்திருக்கக்கூடிய எம்பெருமானை போல அலங்காரம் பண்ணுவதாக இருக்கவர்கள் அங்க மேல இருக்கக்கூடிய முக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம். என்ன இடம் எதுன்னு சொல்லாம இவர் இத்தனை சொல்றாரு. சொல்றச்சே அவனுக்கு ஆனந்தமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, பண்ணிக்கிறோம்னு ஆசை. ஒண்ணுமே பண்ணாத, இதுக்கு என்ன தெரியுமா, காலகாத்தால எழுதுக்கோ, அவ்வளவு கண்டிப்பா எழுதுக்கலாம். நாளையில இருந்து ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்ன பண்ணணும்? பெருமாளுக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, பெருமாள் கொஞ்ச நேரம் திருவாராதனை பண்ண ஆரம்பி, நல்லதா இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன, சுவாத்தியாயம்னு நீ படிச்சத திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ராத்திரி பகவானை மட்டும் கொஞ்சம் மனசுல அப்படியே வச்சு சிந்தனை பண்ணிடு. நாளையில இருந்து ஆரம்பிக்கிறேன். இதே தான் அவரும் சொன்னார். அவர் பெயர் சொல்லாம சொன்னார். ஆனா அவர் பெயர் சொல்லி சொன்னார், இவர் பெயர் சொல்லாம சொல்றார். இவர் பண்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னா எதனால? பலத்திலே இருக்கக்கூடிய ஆசையாக. இந்த பலத்துல இருக்கிற ஆசையை மூட்டின உடனே என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல பண்றேன், நான் சித்தமா இருக்கேன். அதற்கு அப்ப அந்த விஷயம் எளிமை இல்ல கடினம் என்பது இவனுக்கு அந்த பலத்தை உத்தேசித்து இருக்கிறது. பலம் உயர்ந்ததுன்னு மனசுல பட்டதுன்னா எப்படிப்பட்ட விஷயமும் நம்மளால பண்ண முடியுங்கிற எண்ணம் இருக்கு. இல்ல பலம் அது ஒன்றும் தாழ்ந்தது உபயோகம் இல்லை அப்படின்னு பட்டதுன்னா எவ்வளவு எளிமையான விஷயம் கூட செய்வதற்கு மனமானது இவனுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, சாஸ்திரங்கள் பலவாறாக சொல்லி போன்ற விஷயங்களை ஆழ்வார் நமக்கு எளிமையாக காட்டி கொடுத்தார். சார தமமான அர்த்தங்களை காட்டி கொடுத்தார். சாஸ்திரம்ங்கிறது வேதம், ஸ்மிருதி, இதிகாச, புராணங்கள் எல்லாம் எல்லாருக்குமாக கலந்து கட்டியாக வார்த்தையை சொல்லி
எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி வார்த்தை சொல்லு. ஒரு இடத்துல கடைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதான் அந்த தேவை. பல விஷயங்களை சேர்த்து வச்சிருப்பா. பேரே பல் சரக்கு அந்தாடி. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வேண்டியதை மட்டும் அதை மட்டும் உயர்த்தியாக சொல்லக்கூடிய பாவம் எங்க இருக்குதுன்னா ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்கு என்ன பேருன்னா சார தமத்தை மட்டும் கிரகிப்பவர்கள். திரைகுண்ய விஷயாக வேதா. வேதம் எப்படிப்பட்டதா இருக்கு? முக்குணம் படைத்தவர்களுக்கும் விருந்தளிப்பதா இருக்கிறது. வேதத்திலிருந்து உயர்ந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரமானா சொல்லியிருக்கு. வேதத்தை பத்தி சொல்லச்சு வேதம் தான் பிரபல பிரமாணம். நான் கையை உயர்த்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்படியான கேசவனை காட்டிலும் பரம் தெய்வம் இல்லை. வேதா பரம் நாஸ்தி. பிரமாணம் வேதத்தை காட்டிலும் வேறொன்னு இல்லை. நான் என் கையை உயர்த்தி சொல்லும்படியாக இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகள் சொல்றான். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்பரம். ஆனா அந்த வேதமே எப்படி எடுத்துனா உப்புச்சாருன்னு தள்ளும்படியாக இருக்கு. ஸ்மிருதி இதிகாச புராணங்களே ஐயோ கலந்து கட்டியா சொல்றதுன்னு தள்ளும்படியா இருந்தது. எப்பொழுது? ஆழ்வார்கள் திருவவதாரம் பண்ணின பிறகு. ஆழ்வார்களுடைய திருவாக்கிலிருந்து தேனும் பாலும் கண்ணனும் அமுதமாகி தித்தித்திருக்கக்கூடிய உயர்ந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்த ஸ்ரீசுக்திகள் வர ஆரம்பிச்ச உடனே ஆழ்வார் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு வேதத்தை அப்படியே புறம் தள்ளி விட்டு நீங்க சொல்ற இது எப்படி அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது? ஸ்ரீரங்கத்துல வந்து நேர்ல கண்ணில் பார்க்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா வேதம் ரங்கநாதனை தேடி பின்னாடி ஓடி வரும். கொஞ்சமா கேப் விட்டா யாராவது உள்ள போந்துருவோம். ஐயோ பெருமாள் போயிட்டாரு. ஆனா இந்த நம்பெருமான் என்ன பண்ற? திவ்ய பிரபந்தத்தை தேடி தான் பின்னாடி போற. ஸ்ரீரங்கத்துல பாருங்க அழகா திவ்ய பிரபந்தம் தொடக்கரிச்சு நிக்கணும். மாதிரி வேத தொடங்கிறது எப்படின்னா நாழிகேட்டான் வாசல் இருக்கு. கீழே இறங்குவார் நம்பெருமான் அழகா. அங்க எழுந்துட வச்சு அப்படி துவஸ்தம்பத்துக்கு முன்னாடி திரும்புவார். திரும்புற ஒரு 2 செகண்ட் அதுக்குள்ள சேவிச்சு எழுந்து அவ தொடங்கினாரு ஓ அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா திவ்ய பிரபந்தத்துக்கு எப்படின்னா அப்படி நிற்பார். எல்லாரும் சேவிச்சாச்சா? நல்ல பேரு 2 அடி முன்னாடி வரும் அப்படின்னா 2 அடி முன்னாடி எழுந்துருவார் பெருமாள். ஆட்டம் சாதித்தருளாய் அப்படின்னு அப்ப ஆரம்பிக்கும். அத பூர்த்தியா கேட்பார். அழுவார் பெருமாளை பார்த்து சொல்றார் இமயோர் தலைவா. அது வரைக்கும் எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கலாம் பெருமாள். அப்படி கொஞ்சம் உஷாரா நிற்பார். அதுக்கு அடியேன் செய்யும் விண்ணப்பமே அதுக்கு என்ன பண்ற? மெய் நின்று கேட்டருளாய். நின்று கேட்டருளும் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெருமான் கேட்டு அருளுகிறான். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அருளி செயல் பித்தனாக இருக்கிறான் ஸ்ரீரங்கநாத். அரையர் சுவாமிகள் சேவிப்பதிலே கானத்திலே தன்னை மயங்கி வைத்திருக்கிறான் ஸ்ரீரங்கநாத். இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த அரையர் சேவையில ஏற்படுகிற மயக்கம் அப்படின்னு பார்த்தா வேறொரு நிலவே இருக்காது. அவர் எப்பொழுதுமே அந்த அரையர் சேவையிலேயே மூழ்கி இருப்பவனாக இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிற கொண்டாட்டங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கநாதனை இன்னும் மயங்க பண்ணும்படியான விஷயமாக இருக்கு. இந்த சேவை தனக்கு கிடைக்கலையேன்னு பல திவ்யதேச பெருமான்கள் இன்னைக்கும் வெயிட்டிங்ல இருக்கான். அதான் நம்ம கிடைச்சிருக்கலாமே. யாரு? வரதராஜ பெருமாள் உள்பட ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் முன்னாடி அரையர் சேவை பண்ணுவதற்காக வர நடக்கும். அமலன் ஆதி பீரான் தேவகாலம்னு பேர். அழகா அவர்கள் சாதிக்கரிசே நம்பெருமாள் சொல்றாரு போகும் இங்க. ஏன்? நமக்கு நம்ம ராமானுஜனை கூட்டிட்டு வந்தாதான் நம்ம இசை பிரயோஜனம். உடனே அரையர் புறப்பட்டு போறார். நேரம் வரதராஜனுக்கு சேவிக்க இசைக்கு மயங்கும் பெருமாள். இப்பட்ட காலத்தை கேட்டு நிற்க முடியுமா? அவரால் என்ன வேணும்னு நம்ம ராமானுஜனை தந்தால் ஆகாதோன்னு கொடுத்து அனுப்புறார் அங்கே. அப்ப எம்பெருமானாரை பெற்று தந்தது எதுன்னா அரையர் காணும் திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்த ஸ்ரீசுக்திகளுடைய வைபவத்தை நம்மால் நினைப்பது என்பது அறிவு. எதனால அதுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னா சாரத்தமமான அர்த்தங்களை கொடுத்தது திவ்ய பிரபந்தம். வேதத்துக்குள்ள சாரதமம் இருக்கு. ஏகோகவை நாராயணமாசி பிரம்மானேஷான நேமேத்யாவா பிருத்திவி என்று வேத வாக்கியம் சொல்றது. சர்வஸ்மாத்மரன் ஸ்ரீமன் நாராயணன். அவனே பரம்பொருள், அவனே பரமாத்மா, அவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதுதான் இந்த உலகம். எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. எஸ் யாஸ்மி பத்யு நதமம் தரேமி. எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. ஆனால் அந்த வாக்கியங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னா பாலுக்குள்ள இருக்கிற நெய்யை கண்டுபிடிக்கிற மாதிரி.
ஒருத்தர் பால் நிரப்பி வச்சிருக்காரு. உபன்யாசத்துல பாலுக்குள் இருக்கிற நெய் அப்படின்னு சொல்றச்சே பாலுக்குள்ள போய் மூழ்கிட்டேன். அதுக்குள்ள நெய் கிடைக்குமா? அப்படி மூழ்கினா பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் உரக்கொத்தி அதை தயிராக்கி தயிரை கடைஞ்சு வெண்ணையை திரட்டி அப்புறம் காய்ச்சினா நெய் கிடைக்கும். அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு வேதத்துல இருந்து தெரிவது. அழ்வார் என்ன பண்ணார்? உங்களுக்கு நெய் தானே வேணும், டைரக்டா அது கொடுங்க. மத்த அசாரங்களை எல்லாம் தட்டுட்டார். அதுதான் எம்பெருமானுக்கு வேதமே தன்னுடைய திருப்பாதங்களால கற்றான். மோரா தன்னுடைய திருப்பாதங்களாலே மோர்குடத்தை தள்ளுகிறான் என்பதுதான் உதைக்கிறாங்கிற எதனாலே அது அசாரம். அழ்வார்களுடைய சாரகமமானது. அதுலயும் திருப்பாவைங்கிறது எளிமையாகவும் இனிமையாகவும் இன்னும் சாரங்களுக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை ஆண்டாள் காண்பிக்கிறார். ஆண்டாள் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தங்களை உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாருமே இப்படி சொல்லியிருக்க முடியாதுங்கிறதான் தெரியுது. வெறும் நம்ம ஆழ்வார்கள் மட்டும் இல்லை, யாராலையுமே ஆண்டாள் அருளி செய்கிறா போலே அந்த எளிமையான திருவாக்குகளை காண்பித்து சொல்லுவது முடியாத செய்யும். அதுதான் திவ்ய பிரபந்தத்தை 30 நாள் அதிகாலை பொழுதுல ஸ்ரீரங்கநாதன் கேட்ட. திருப்பள்ளி எழுச்சியை கேட்கிறதோட திருப்பாவையும் சேர்த்து கேட்க. திருப்பாவை சாத்துமர ஆணும் அரையர் சேவையில வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படி சொல்லி முடிச்சாதான் 30 நாளும் ஸ்ரீரங்கநாதனுக்கு அன்னைக்கு நாள் சுபமா தொடங்கிச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சாரதமமான திருப்பாவையெல்லாம் நாம எல்லாம் கேட்டு இருக்கோம். எது மோட்சத்துக்கு நேரடியான வழிகாட்டியோ, எது சம்சாரத்தை முற்றிலும் தொலைக்கும்படியாக இருக்கும், எது நம்மை வேறொன்றிலே கொண்டு மூட்டி வைத்து மீண்டும் மீண்டும் பிறவியை ஏற்படுத்தாதோ, எது பகவத் பக்தியை மிக எளிமையாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமோ, இது அத்தனையும் ஆண்டாள் திருப்பாவைக்கு. அதனாலதான் இத்தனை காலம் நாம் எல்லாம் அதுல ஈர்க்கப்பட்டு, என்னுடைய வாக்கினால இல்ல, ஆண்டாளின் திருவாக்காலே கட்டப்பட்டிருக்கு. எம்பெருமானையே கட்டி போட்டவன் இல்லையா? யா வராக்கிருத்திய புந்தே என்று பக்தர் சொல்றார் அழகா. தியாபயந்தி அவனுக்கே அறிவித்தவன். ஆகையாலே நமக்கும் ஆண்டாள் ஆச்சரியமான அர்த்தங்களை அறிவிக்கிறாள். அதுல இன்றைய தினம் ரொம்ப உயர்ந்த விசேஷமான நன்னாள். என்னென்ன? நோன்பிலே அன்வைத்தார்கள் பெறக்கூடிய பலனை சொல்றாங்க. என்ன சுவாமி பலன் அப்படின்னா, சாதாரணமா குழந்தையா இருக்கேன்னு நாங்க சொல்லுவோம், இன்னைக்குதான்டா சீக்கிரம் கிளம்பியானோ, ஏன் மத்த நாள் பொங்கல், இன்னைக்குதான் சக்கர பொங்கல். டிஃபரன்ஸ் அழகா இருக்கு ரெண்டுத்துலயும். அக்கார விடிசல் அப்படின்னு கொண்டாடுவோம் ஜம்மு. அதுவும் நாம போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் சேவிச்சா திவதேசங்கள் ஆச்சரியம். அடிக்கடி யோசிப்போம், பெருமாள் பிரசாதங்கள் இவ்வளவு வச்சிருக்காரு, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு ஃபேமஸ். ஸ்ரீரங்கத்துல அரவணைன்னு இருக்கு, தேங்குழல் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போனா இந்த அக்கார விடிசல் அப்படின்னு சொல்றோம். பார்த்தசாரதி பெருமாள் கோயில போனா அந்த சக்கர பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல புள்ளியோதரை இப்படி சித்திரமா சொல்றோம். எதற்காக அந்த பெருமாள் பார்த்தார்? என்ன சேவிக்க வரானோ அந்த பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி சில பேரையும் பார்க்க அழகம். என்ன திவ்யதேசம் பிளான் பண்ணி சுவாமி அந்த திவ்யதேசத்துக்கு ஸ்பெஷல்னு சொன்னான். பெருமாளை தானே இல்ல பிரசாதம், பரவாயில்ல இது ஒன்னையாவது வச்சு எம்பெருமான் தன் பக்கத்துல ஈர்க்கிறார். அப்படி ஒரு அற்புதமான சுவை மிகுந்து இருக்கக்கூடிய நன்னாள் இந்நாள். ஆண்டாள் எதை ஆசைப்பட்டு நோன்பு நோற்றாலோ அது கைகூடிய நாள் இந்நாள். எல்லா அடியார்களோடும் எம்பெருமானை சேர்ந்து அனுபவிக்க வேணும்னு பாரித்தாள் ஆண்டாள். அதுக்குதான் இத்தனை நாள் நோவுபட்டாள். நோவுபட்டாள்னா ஒவ்வொரு வீட்டு வாசலையா இருந்து தட்டி எழுப்பினான். ஒவ்வொரு தட்டியா அனுமதி வாங்கி உள்ள போனான். எவ்வளவு பெரிய கட்டம் தெரியுமா மனசுல? யோது கிடைக்குமா கிடைக்காதா, உள்ள விடுவாளா மாட்டாளா, எத்தனை இருக்கும் ஸ்ரமம். அதெல்லாம் கடந்து உள்ள போறான். தானே சொல்றான் நாயகநாயக பாசுரத்துல, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. வாயால நீ ஏதாவது சொல்லிடாது, அவசரம் சாம இருக்கு. நீ அனுப்புறேன்னு சொல்றியோ இல்லையோ, வாயால ஒண்ணு சொல்லிட. எத்தனை சிரமப்பட்டு ஆண்டாள் இப்ப எம்பெருமானை வந்து அடைஞ்சிருக்கா. அந்த எம்பெருமானை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டாடும்படியான சுதினம் இந்நாள். அதுதான் பிரசாதம்ங்கிறத சிம்பாலிக்கா காண்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்த வியாக்கியானங்களை சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரகம். ஒரு விஷயத்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகள்ல காண்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரகம். ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் பிரசாதம். ரொம்ப எளிமையான விஷயம். அந்த பிரசாதத்துல என்ன இருக்கும்னா எல்லாருடைய ஹிருதயமும் மயங்கி போயிருப்பாங்க. அது பகவத் பிரசாதமா இருக்கிறபடியால
இவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்வகுணத்தை மேலும் மேலும் ஓங்க செய்யும்படியாக இருக்கும். எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு பட்டு வருது. அவனுக்கு கண்டருளினம் பண்ணின பிரசாதம். அந்த நோக்கு பட்டு வரைச்சே என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய சத்வகுணம் அப்படியே விழும்படியாக இருக்கும். உலகத்துல இருக்கிற மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிடச்ச என்ன ஏற்படுகிறது இவனுக்கு அப்படின்னா அவனுடைய தோஷமும் சேர்த்து இவனுக்கு வருது. அன்னைக்கு எங்கேயோ சமையல் பண்றவனுக்கு வீட்டுல ஒரே பிரச்சனை. அந்த கோபத்தை எங்க காமிக்கிறான்? இவன் பண்ற சமையல் இப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான், உப்ப போடுறான், புளிய போடுறான். இவன் அதையே சாப்பிடச்சே என்ன ஆகும்னா இவனுக்கும் வீட்டுல வந்தா ஏதோ புரியாம இவன் கோபப்படுறான். என்னங்க இன்னைக்கு திடீர்னு கோபம் இருக்கு அப்படின்னு கேட்டா பதிலே சொல்ல தெரியல. சாப்பிட்ட சாப்பாடு அதுவே பிரசாதமா இருந்ததுன்னா, பகவத் அனுகிரகம் கொடுத்திருக்கிற பிரசாதமா இருந்ததுன்னா மனசு எவ்வளவு ஒரு சாத்விகமா இருக்கு பாருங்களேன். ஃபாரினர்ஸ்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தா அவன் கேட்கறான், இது பகவத் பிரசாதம், எம்பெருமானுக்கு அமுது செய்வித்ததா? அப்படி இருந்தா கொடுங்கோ, நாங்க எடுத்துக்கிறோம். ஏன் நாங்க எப்பொழுதும் அவன் பிரசாதத்தை எடுத்துதான் பகவத்தை பூர்த்தி பண்ணுவோம். இப்ப எம்பெருமானுக்கு அமுது செய்விக்கப்பட்டது அவன் சொல்றான், எங்களை காட்டு மிராண்டியாக இருந்ததிலிருந்து மாற்றியது இந்த பிரசாதம். மிருகம் போல தெரியும் நாங்க, எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், இப்படிதான் நடக்கணும். மனம் போன போக்கிலே போனவர்களை இந்த போக்கிலே தான் மனவிருக்கணும்னு மாற்றியது பிரசாதம். அந்த பிரசாதம் நம்ம கிடைச்சாதான் பகவத் பிரசாதமாகிற பேரருள் நமக்கு கிட்டி இருக்கு. முதல்ல சத்தமான குணம் நம்மளுக்கு வளரணும். ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றாடா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல அது ரொம்ப பிடிச்சு போவாங்க. இன்னைக்கு அற்புதமா கூடாரை வெல்லும் சீரு பாசுரம். ஏன் கிருஷ்ணனும் கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேரும் கூடி இருக்கக்கூடிய நன்னாள். இந்த நோன்பிலே அன்வைத்திருக்கக்கூடியவர்கள் பெறக்கூடிய பலம். எப்பவும் பலத்தில் ஆசை வந்துடுதுன்னு சொன்னாலே அதனால ஏற்படுகிற சிரமங்கள் தெரியும். நம்மாத்து கல்யாணம் சிரமப்பட்டு வேலை செய்யறான், 2 நாள் தூக்கம் இல்லை. ஆனா அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பக்கத்து வீட்டு கல்யாணம் 2 மணி நேரம் தான் போயிட்டு வந்திருப்பான், இடுப்பே ஒடிஞ்சு போச்சு. என்ன பண்ணானா உட்கார்ந்துட்டு வந்தா அவன் உட்கார்ந்து வந்ததுல இதை பண்ணல, அதை பண்ணல, இப்படி கூப்பல, அதை பண்ணானா, இது போராத வரைக்கும் இத்தனை லிஸ்ட். இப்ப எந்த இடத்துல நாம ஈடுபட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல சிரமம் தெரிகிறது இல்லை. பகவத் விஷயத்துல எம்பெருமான இடத்துல மனதை ஈடுபடுத்தி வைத்திருக்கிறச்சே என்ன தெரியறது இல்லைன்னா ஒரு சிரமமும் தெரிவதே இல்லை. கீழே சொன்ன பராசர பட்டருக்கு ஒரு கட்டி ஏற்பட்டு இருக்க, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா வைத்தியரை பார்த்து சொன்னா திருப்பாவையில மூழ்கி வச்சே பண்ணணும். ஏன்? எனக்கு அனஸ்தீசியா மருந்து எதுன்னா திருப்பாவை தான். முடிஞ்சு வைத்தியரை கேட்கிறாரு, என்ன பண்ணாம விட்டுட்டீரேன்னார். முடிச்சாச்சேனார் அவர் ஆபரேஷன். எப்படி மூழ்கி இருப்பாரு பார்ப்பது திருப்பாவையில. அப்படி எம்பெருமானோட நம்மை கலக்க வல்லதாக இருக்கக்கூடியது திருப்பாவை, சேர்க்க வல்லதாக இருக்கக்கூடியது திருப்பாவை. ஏன் அப்படின்னா ஆண்டாள் தான் பக்கத்துல இருந்து அவனை அனுபவித்து சொல்லுகிறவார். பெரிய பிராட்டியார காட்டிலும் பூமி பிராட்டிக்கு ஒரு தன்னேற்றம் இருக்கு. பெரிய பிராட்டியாருக்கு என்னன்னா நகஸ்டின் அபராத்தியதி, யாருதான் குற்றம் செய்யாதவர்கள், எல்லாரும் தான் குற்றம் பண்ணிருக்கா, அதை பார்த்துக்க கூடாது நீர் அப்படின்னு சொல்லி. பூமி பிராட்டி என்னன்னா குற்றமே யாருமே பண்ணல, எங்க இருக்கு தோஷம் ஒண்ணுமே தெரியலையே, ஆராய்ந்து பார்த்தா அப்படி பேசணும் பூமி பிராட்டி. இல்லைன்னா நாம பூமிக்கு பண்ற எத்தனை தாங்கிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. பல பேர் ஐயையும் 5 அறியாத மன்னரை மையம் சுமப்பது வம்பு இருந்தாலும் சுமந்துட்டு இருக்காள, இதுலயே தெரியலையா உங்களுடைய மேன்மை என்பது? அப்ப கிருஷ்ணனோட கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கொண்டாடக்கூடிய நிகழ்வு. இனிப்புங்கிறது எந்த இடத்துல வரணும்? எப்ப ஒரு மகிழ்ச்சிக்குண்டான விஷயம் இருக்கிறதோ அங்க இனிப்பானது நிற்க வரும். அத போல இங்க ஒரு இனிப்போட ஆண்டாள் காண்பிக்கிறான். இது 27வது பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் அப்படிங்கிற பாசுரம். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை சொன்னாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே மாட
ஆடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிமாற கூடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூட மாட்டேன் என்று சொல்லுபவர்களை ஜெயிக்கிறானா எம்பெருமான். சீர் என்பதாலே தன்னுடைய திருக்கல்யாண குணங்களாலே ஜெயிக்கக்கூடிய கோவிந்தா. பசுக்களை மேய்த்திருக்கக்கூடியவர் கோவிந்தா. உந்தன்னை பாடி உன்னை பாடி பறை கொண்டு பறைங்கிறதை பெற்று கொண்டு யாம் பெரு சன்மானம். நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் இருக்கு. நாங்கள் எல்லாம் பெறக்கூடிய சன்மானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த நாடே கொண்டாடும்படியா இந்த பரிசானது கிட்ட பெறுகிறது. பரிசினால் நன்றாக எங்களுக்கு நோன்புக்கு வேண்டியதாக இருக்கக்கூடியவற்றை அணிந்திருக்கிறோம். பார், சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே ஆடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட காண்பிக்கிறார். சூடகமே அப்படின்னா கைக்கிடக்கூடிய ஆபரணம். தோல்வலையே தோடு. சூடகமே தோல்வலையே தோடே தோடு காதுக்கு. செவிப்பூவே காதுல வைக்கக்கூடிய ஒரு புஷ்பம். பாடகமே காதுக்கு அணியக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். என்றனைய இதை போன்ற பல ஆபரணங்கள் பல்கலனும் யாம் அணிவோம். நாங்கள் எல்லாரும் அணிந்து கொள்வோம். ஆடை உடுப்போம். அற்புதமான ஆடைகளை உடுப்போம். அதன் பிறகு என்ன பண்றோம்? பால் சோறு மூட. பால் சோறு மூடும்படியாக நெய் பெய்து அந்த நெய் பூர்த்தியாகி அது எப்படி இருக்கு எங்களுக்கு சாதிக்கிறச்சு முழங்கை வழிவார இந்த நெய் வழிஞ்சு ஓடணும். முழங்கையில அப்படி வழிஞ்சு ஓடுறது. அப்ப கூடி இருந்து குளிர்ந்து அத்துணை அடியார்களோடும் கிருஷ்ணனோடும் கூடி இருந்து குளிர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை பெற்று நிற்கிறோம் அப்படின்னு வார்த்தை சொல்ற ஆண்டான். வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான்களை நாம் எல்லாம் இருந்து கொண்டாடும்படியாக அர்த்தங்களை அனுகிரகிக்கிறார். அவருக்கு பின் தோன்றியவராக இருக்கிற அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இன்னும் விரிவா அர்த்தங்களை அனுகிரகம். நாயனாருங்கிறவருடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது சிரமம். ஏன்னா ரங்கநாதனுடைய அனுகிரகத்தால கிடைக்கும். ஆச்சாரியர்கள 2 பேர் ஸ்ரீரங்கநாதனின் அனுகிரகத்தால கிடைக்கும். ஒன்னும் பராசர பட்டர் வேதவியாசம். பராசர பட்டர் கூட தருணம் பெருமாள். இன்னொன்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார். உலலோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணி 1 வருஷம் ஆறு அந்த பூர்த்தியில அந்த குழந்தையை கூட்டிட்டு போறார். வடக்கு திருவீதி பிள்ளை பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக. பக்கத்திலேயே அவர் ஆச்சாரியர் நம்பிள்ள எழுத்துடைய நம்பெருமாள் கேட்கிறார் அவர்கிட்ட, உம்மை போல ஒரு பிள்ளைன்னு சொன்னீரே. ஆமா, உலலோகாச்சாரியர் நம்மை போல ஒரு பிள்ளைன்னு சொல்ல அடுத்து. உடனே அந்த இடத்துல நம்பிள்ளை நம்பெருமாளை போல ஒரு பிள்ளை வர பெரிய பெருமாளை போல அடுத்த வருஷம் ஒரு குழந்தை அப்படின்னு அனுகிரகம் பண்றார். ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தில் ரங்கநாதர் முன்பு ஸ்ரீரங்கநாதர் ஆணையிட்ட பின்பு உடனே அவருக்கு அடுத்த வருஷம் சரியா ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்குதான் அழகிய மணவாள பெருமாள் நாயன்மன் அப்படின்னு. வெள்ளலோகாச்சாரியருடைய திரு தம்பியார் 2 பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பீஷ்மர்லாம் தோத்து போகணும். அப்படி இருக்கக்கூடிய பிரம்மச்சரியத்திலே சிறந்தவர்கள் இவர்கள் இருவரும். இவர் பண்ணியிருக்கிற கிரந்தம் ஆச்சரியமான கிரந்தம். ஆச்சாரிய கிரந்தம் அப்படின்னு ஒரு அருளை செய்திருக்கார். திருப்பாவைக்கு 6000 படின்னு வியாக்கியம். திருப்பாவையில 15வது பாசுரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய வியாக்கியானம் ரொம்ப விரிவா இருக்கு. நாயனார் காண்பிக்கிற அர்த்தங்கள்லாம் நினைச்சும் பார்க்க முடியாதபடி இருக்கு. அதை தொட்டோம்னா திருப்பாவே 2 வருஷம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்களை காண்பித்திருக்கிறார். பெரியவாச்சான்பிள்ளை சாதித்திருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்றால் யார் எம்பெருமானோடு கூட மாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை வெல்லுகிறான் எம்பெருமான். கூடமாட்டேன்னு யாராவது சொல்லுவாளா அப்படின்னா எல்லாரும் சொல்லும்படியாக எம்பெருமான இடத்திலே கூட மாட்டேன். இந்த கூடினேன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. என்ன இன்னைக்கு பரமத்துல இருந்துரும் தன்னோட சேர்த்துட்டு இருப்பான் எம்பெருமான்.
என்ன எம்பெருமான் கூடுகிறேன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறதுதான் நம்முடைய ஒரு இல்லைன்னா ஏதோ புற்பா முதலா புன்னெரும்பாதி ஒன்றின்றேன்னு நற்பால் அயோக்கியில் இருக்கிற எல்லா சராசரத்தையும் அண்டத்தை ஏத்தினான எம்பெருமான் இப்ப நம்மையும் சேர்த்து ஏத்தி ராவண கோட்டையோட கூட இருந்திருப்போமான்னு தெரியல. அங்க நிக்கிறச்சே எம்பெருமானை கூட மாட்டேன். ராவணன் சொல்ற வார்த்தை நனமேயம், ஒரு நாளும் யாரையும் கை தொழுது சேவிக்க மாட்டேன். ராவணன் அப்படிப்பட்ட ஒரு விரதம் வச்சிருக்க. எம்பெருமான் சொல்றான் எப்படிப்பட்டவனாலும் என் திருவடி ஆசிரியத்தான் அவன் ரட்சிக்கல. அபயம் சர்வபூதே ஏதத்து விரதம், இவன் விரதம் இப்படி. ராவணன் கும்பகரன் விரதம் எப்படின்னா யாரையுமே தொடரமாட்டேன் நனமேயம் அப்படின்னு இருக்கிறவன். ஏதோ அவர்கள் தான் அப்படி இருக்கலாம்னா இல்ல, சம்சாரி சேத்தனர்கள்ல 99% அப்படிதான் இருக்கு. அதுதான் எம்பெருமான் கீதையில என்ன சொல்றான், சுதுர்லபஹா ஞானீது ஆத்மைவ மே மதம். ஞானி என் ஆத்மான்னு பகவான் வார்த்தை சொல்ற. ஏன் ஐஸ்வர்யார்த்தி இருக்கானே, கைவல்யார்த்தி இருக்கானே, எனக்கு ஞானி தான் உயிர். உலகத்துக்கே ஓர் உயிர் எம்பெருமான், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. பரமாத்மா உள்ள இல்லைன்னா இல்ல. அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா வேதம் சொல்ற. உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்து இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லைன்னா எதுவும் நடக்க. அவன் உள்ள குடிகொண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் இயக்குகிறான். அவனை பார்த்து கேட்கிற உனக்கு யார் உள்ள இயக்குவன்னா எனக்கு ஞானி. வேதாந்தாச்சாரிய அதை பத்தி கீதா பாஷத்துக்கு வியாக்கியானத்தை சொல்ற. இது ஒன்னே புரியாத விஷயமாச்சு, இது குழப்பறது. ஏன்னா இது இன்ஃபினிட்டியில கொண்டு போய் விட்டுடுமே. இப்ப ஆத்மா, ஆத்மாக்குள்ள பரமாத்மா, ஏது சரீரம், சரீரத்துக்குள்ள ஆத்மா, அந்த ஆத்மாக்குள்ள யாரு இருக்கா, பரமாத்மா. அந்த பரமாத்மா கிருஷ்ணன். அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஆத்மா ஞானி, அவருக்கு ஆத்மா யாரு ஞானி. அப்ப அதுவும் ஒரு ஆத்மா, ஞானிங்கிறவர் ஒரு ஆத்மா உண்டு. பரமாத்மாக்குள்ள ஒரு ஞானி ஆத்மா வந்தா மறுபடியும் அவருக்குள்ள யாரு இருக்கணும், ஒரு கிருஷ்ணர் இருக்கணும். அவர் திருப்பி கேட்டா எனக்குள்ள இருக்கிறவர் ஞானி. இது போயிட்டே இருந்ததுன்னா எங்க முடிவடையும் தான் சொல்ற. இது வேதாந்த சித்தாந்தம் எல்லாம் தெரியாது, ஆனா கிருஷ்ணருடைய சித்தாந்தம் இது. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, மே மதம், இது என்னுடைய மதம். ஞானி என்பவன் என் உயிர். அதான் நம்மாழ்வார் ஒரு ஞானி கிடைச்சா பெருமான் குடிக்கிறான். அவருக்காக கொண்டாடுகிற ஒரு உற்சவம், மகோத்சவமா கொண்டாடி போடுகிற. எல்லாருக்கும் உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஞானிக்கு தான் நான் இங்க வந்தேன் ஸ்ரீரங்க கஷேத்திரம். எப்ப கிளம்புவீர் ஸ்ரீரங்கத்தை விட்டு, நான் எல்லாரையும் நம்மாழ்வான போன கணப்பிட்டு போற வரைக்கும் இங்கதான். இப்ப நாம சொல்லிட்டோம் அப்ப பர்மனண்டா அருள் இருக்கு. ஏன்னா வருவார் செல்வார் தான், வருவா அவனை கை கூப்பா கிளம்பிட்டே இருக்கும். அதுவும் நம்ம ஜனங்கள் ரொம்ப புத்திசாலி. ஸ்ரீரங்கத்திலே இருந்து காவிரி ஜலமே குடிச்சா இன்னும் ரொம்ப புத்திசாலி ஆயிடும். பராசர பட்டர் சொல்றார், ரங்கநாதர் சேவிக்கிறச்சே திருமஞ்சன கட்டிய கண்ட வர்ணிப்பார். எப்படி இருப்பீர் அப்படின்னா ரங்கநாதர் ஈரத்தோட இருப்பார். ஈரமா இருக்கிற இடத்துல நிற்கிறச்சே பட்டர் சொல்லுவார், நீ சந்திரனை போல இருக்கீர், சூரியனை போல இருக்கீர், நீ ஒரு மலையை போல இருக்கீர். அப்படியா எப்படி? உடனே வர்ணிப்பார் பட்டர். நிறைய அழகான திவ்ய பிரபந்தங்கள்ல இருந்து வேதங்கள்ல இருந்து பிரமாணங்களை சொல்லி அடுத்த நாள் சொல்லுவார், சந்திரனுக்கும் உனக்கும் ஆகவே ஆகாது, வெத்திரேக்கம் என்று விண்ணப்பம் பண்ணு. ஒரு நாள் அப்படி பட்டர் சொல்ற, நம்பெருமாள் சேவிக்கிறச்சே இன்னைக்கு எப்படி இருக்கேனா அப்படின்னு நம்பெருமாள் கேட்கிற. ஆமா இதை என் வாயால சொல்லணுமா, பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஐயோரு பாவமே இருக்கிறோம், அதோ கதியேன்னு இருக்கிறேன். இப்படியா இருக்கும் நாம? ஆமா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவரா இருக்கிறீங்க. பார்த்தாலே மனசு கிளேஷமா இருக்கு. என்ன பட்டர் இப்படி சொல்றீரே, எல்லாத்தையும் உடையவன் அல்லவானா, நாம போய் அப்படி இருக்க முடியுமா? அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டியை தொடங்குற. தொம்மே அருண்மே உதஸ்தது ததபி உதயிதம் வேதமூல பிரமாணம் ஏதது அநாதி சித்தாது அனுபவ விபவாத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கட்டி. இதுதான் திருமஞ்சன காலங்களிலே எல்லா ஊர்களையும் செய்வோம். பார்சாந்திகிட்ட போனாலும் இதுதான் கேட்கும். பராசர பட்டர் தொடங்கி வச்சது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இந்த திருமஞ்சன கட்டியம்ங்கிற கான்செப்டே முதல்ல தொடங்கி வைத்தவர் பட்டர். இன்னைக்கு சாக்ரோஷைய மேற்கொண்டு போவார் அழகா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கிற விவாதம். எப்படிப்பட்ட ஜீவாத்மா? ஸ்ரீரங்க வாசி. அவர் எப்படி போறாருன்னா கோயில் வழியா தான் போறார். எதற்காக கோயில் வழியானா, ஷார்டஸ்ட் ரூட் ஸ்ரீரங்கம் கோயில் தான். இப்ப போக முடியுமான்னு தெரியல, ஏகப்பட்ட கியூ இருக்கு, அதனால சுத்தியே போயிடுறோம். ஒரு காலத்துல அப்படி இருந்து வடக்கு வாசல்ல இருந்தா
அவ ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு வாசல் வரணும்னா எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுக்கும். இதெல்லாம் போட்டுமான்னு தெரியாது. ஆனா தெற்கு வாசல் வந்துடுவாங்க. கோயில் வழியா வருவாங்க. வந்து சாமான்களை வாங்கிட்டு இப்படியே கிளம்பி போயிடும். சரி, பெருமாள் போற போக்குல தாயார் சன்னதியை பார்த்து இந்த பக்கத்துல அப்படி ஒரு அஞ்சலி கடக்கும். தாயாருக்கு அதுவே பெருசா, அப்பா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் மகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இது அம்பா உங்களை அஜ்ஜசே என்றார் பட்டர் அழகு. அவளுக்கு அவ்வளவு ஒரு கருணை இவர்களை பார்த்து. ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னா இல்ல, யார் கிடைச்சாலும் பிடிச்சு போடுறதுக்கு பார்ப்பாரு. அப்ப நம்பெருமான் அங்க திருமண சமயத்துல அழகா வீட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல பார்த்து போறோம். பல சமயங்கள்ல நம்பெருமான் ஆள் இல்லாம தனித்து இருக்கும். சேஷராயர் மண்டபத்துல எழுந்து இருக்கிறச்சு, கருட மண்டபத்துல சில சமயங்கள் எழுந்து இருக்கிறச்சு. ஏன் நம்ம பிஸியா ஓடிக்கிட்டே 3 மணிக்கு நுழையிற கோயிலுக்குள்ள 3:10 வெளியில போயிடும். நம்பெருமான் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். யாருமே வரல, யாராவது வந்தா பிடிச்சு. ஒருவன் வடக்கு வாசல்ல இருந்து தெற்கு வாசல் சாமான்கள் வாங்கிட்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறான். போறச்சே நம்பெருமான் கூப்பிடுற, இங்க வா அப்படின்னு. சுதாரிச்சான், இவர்கிட்ட மாட்டினா கட்டமாச்சு, விட மாட்டாரே நம்மளைய. ஒரு நிமிஷம் தான், சரி ஒரு நிமிஷம் தான் பரவாயில்ல அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இல்ல நம்பெருமான் அவனை பார்த்து சொன்னார், நீ என்னை சேர்ந்தவன். அவன் சொன்னான் அடுத்த வார்த்தை, நான் பாட்டுக்கு தேவேன்னு போயிட்டு இருக்கேன். நான் கடையில வேண்டிய சாமான்களை வாங்கிட்டு போனா சும்மா இல்லாம என்னை கூப்பிட்டு ரொம்புக்கு வேற எழுதுது. என்ன பொம்மே போதா குறைக்கு நீ என்னை சேர்ந்தவன். என்னை சேர்ந்தவன் நான் உங்ககிட்ட அடிபணிந்தேன்னா வீட்டுல யார் காரியம் பாப்பா? இப்பதான் ஒரு பார்ட்டி டியூட்டி முடிச்சிருக்கேன். போனாதான் அடுத்த டியூட்டி என்னன்னு தெரியும். இல்ல தரசி ஆணை விடணும், அடுத்தது போகணும். அடுத்தது நீர் பாட்டுக்கு தொம்மே அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப யோசிச்சான். அடுத்த வார்த்தை என்னன்னா, அகம்மே நான் என்னை சேர்ந்தவன். பெருமாளே உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெளிவா, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை. இப்ப பெருமாளை பார்த்து என்ன சொல்லியிருக்கலாமே, தொம்மே நீ தான் என்ன சேர்ந்தவன். யாரையா பார்த்துதான் சொன்னா, நீ எனக்கு அடிமைடான்னா நீ தான் எனக்கு அடிமை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வார்த்தை சொல்லலையே. நான் சொல்லி இருந்தா அடிமையா கூட வந்திருப்போம். எம்பெரும் எப்படி கிருஷ்ணரா அடிமையா வந்தானோ, அதுக்கப்புறம் தான் யாருங்கிறத காமிச்சானோ, அப்புறம் நம்மளைய இவன் எடுத்துட்டு போயிடுவான்னு தெரியும் அவனுக்கு. இவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அகம்மே. உடனே பெருமாள் கேட்கிறார், புதஸ்தத் எதனாலப்பா அப்படி சொல்ற? உடனே அந்த ஜீவாத்மா சொல்றான், தாதாபி கூத்தாக ஆரம்பிச்சது நீர் வம்ப. அப்ப நீர் சொல்லு முதல்ல. நீர் எப்படி சொல்லு? இதம் வேத மூல பிரமாணம். இது வேதம் சொல்லியிருக்குப்பா. எத்தனை வேத வாக்கியம் சொல்லியிருக்கு தெரியுமா? நீ என்னை சேர்ந்தவன். எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம். நீயோ வேத வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் நீ என்னை சேர்ந்தவன், எனக்கு உரியவன் சொல்லியிருக்கு. சொன்னா வேதம் தானே அனாதின்னு சொல்றாரு, அதுதானே. அதெல்லாம் பழங்கதை, இப்ப யாரும் பாக்குறது. அனாதி அது சொல்றாரு காண்பிக்கிறது. வேதச்ச அனாதி சித்தாது. இதெல்லாம் அனாதியாக எவ்வளவோ காலம் முன்னாடி சொன்னது. ஸ்ரீரங்கத்துல இந்த கோயிலுடைய ஸ்தலம் யாருது அப்படின்னு கேள்வி கேட்டா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா அங்கதான் குடியிருந்தாருன்னா, இப்ப இருக்கிறவன்ட்ட போய் 500 வருஷம் முன்னாடி எங்க தாத்தாவோட கொடுப்பாடான்னா 2 உததான் கொடுக்கும். கொடுப்பானான்னு அது ஏதத்துச்சா அனாதி சித்தாது. எப்பயோ டாக்டர்ல இருக்கலாம். அவர் கேட்கிறாரு, அனுபவ விபவாத்து. அனுபவ பார்த்ததே என்னோடதுப்பா. உன்னோட எனக்கு என்ன உறவு ஒட்டு இருக்கு? நான் பாட்டுக்கு என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டு. ஏதோ போனா போறது, கோயில் ஆந்தவே இருக்குங்கிறதுக்காக வந்துட்டு போறேன். அனுபவ விபவாத்து. உடனே எம்பெருமான் சொல்றார், அந்த அனுபவத்துக்கு தப்புன்னு நான் சொல்லியிருக்கேனே, தருகி சாக்ரோஷ ஏவ. ஆக்ஷேபனை சொல்லியிருக்கேனே நான் தான். ஆக்ஷேபனை பண்ணிருக்கோமே, எங்க பண்ணிருக்கு? வாக்ரோஷ கஷ்ய. எங்க நடந்திருக்கு அந்த ஆக்ஷேபனை? எம்பெருமான் சொல்றான், கீதாதிஷு மம விதிதா. கீதாதிகளிலே நாம் ஆக்ஷேபனை பண்ணினோம். கீதை முதலானவைகள்ல நாம் பல வார்த்தைகளை சொல்றோம். துவாவிமௌ புருஷோ லோகே க்ஷரக்ஷாட்சர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூடஸ்து அக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்து அந்யஹ பரமாத்மே யுதாவுதா யோ லோகஸ்த்ரயம் ஆவிஷ்ய விபத் அவ்யய ஈஸ்வரா. அதே க்ஷரம் அக்ஷரம் ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டி இருக்குடா. நான் ஈஸ்வரன்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் மூலமா இருக்கக்கூடியவன் தான். எத்தனையோ வார்த்தையை சொல்லியிருக்கேனே கீதையில. இந்த கீதைய கேட்டது இல்லை நாங்க. கீதாதிஷு மம விதிதா. அதுக்கு யார் சாட்சி? கோத்திர சாட்சி. யார் அதற்கு சாட்சி அப்படின்னு கேட்டு பகவான் சொல்றான், ஞானி சுதீஸ்யா. ஞானி தானப்பா. யார் அறிந்தவன்? ஞானி தானே அதை அறிந்திருப்பான் கீதை. உடனே அவன் சொல்றான், அவன் பக்ஷபாதி. உனக்கு பக்ஷபாதி. ஒரு பக்ஷபாதியா இருக்கிறவனை வச்சுட்டு நீ உமக்கு சாட்சின்னு சொன்னா ஏத்துக்கோமா? நாங்க ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாருடா.
பக்ஷபாதி எங்க நான் சொல்லியிருக்கேன் பக்ஷபாதின்னா ஞானி தூ ஆத்மைவ மேமத்தம்னு சொன்னீர் நீர்தான். எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஞானின்னா நமக்கு வேண்டியதான் சொல்லுவாங்க. இதில் இருக்கலரே இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதம் நடக்கும். பெருமாள் யோசிக்கிறார், அடே நாம கொடுத்த புத்தியை வச்சுன்னு நம்மகிட்டயே நம்ம ஆர்கியூ பண்றான். என்ன ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்றது. முதல்ல நீ என்னை சேர்ந்தவனா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எப்படிடா இதுன்னா நீ சொல்லு முதல்லங்கிறான். வேதம்னா அது பழங்கதைங்கிறான், அனுபவத்துல பாருங்கிறான். அதே நான் ஆட்சேபம் சொல்லியிருக்கேனேன்னா யாரு சாட்சிங்கிறான். ஞானின்னா அவன் கூட சாட்சி ஏத்துக்க முடியாதுன்னு கஷ்டானே. இவனை எப்படி நாம மீட்பதுன்னு எம்பெருமான் யோசிக்கும். கடைசியா அவரை பார்த்தார் பெருமாள். இப்ப இனிமே அந்த காலத்துல சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். நான் சொல்றதெல்லாம் எல்லா சொல்லியும் கேட்கலன்னா ஈர வஸ்திரத்தை உடுத்திட்டு ஒரு மாலையை துளசி மாலை மாதிரி அணிந்து கொண்டு ஒரு குளத்துல போய் இறங்கி நின்று கையை மேல உயர்த்தி சொல்லணும், நான் சொல்றதெல்லாம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்ச புஜமுச்சதை. இந்த கையை உயர்த்தி வார்த்தை சொல்லும்படியா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் சத்தியம் 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 அப்படி சொல்லிட்டா ஏத்துப்பான். இப்ப பெருமாள் அதுதான் ஈர வஸ்திரத்தை கட்டிக்கிற ஒரு துளசி மாலையை கட்டிக்கிறத சேர்த்துக்கிறார். அழகா கையை உயர்த்தி அப்படி இப்ப ரெடி ஆயிடுறாரு அப்படி சொல்றதுக்குன்னு. பட்டர் சொன்னார், எல்லாத்தையும் தொலைத்தவர் போல இருக்குன்னு சொன்னோ இதுதான் நம்ம திருக்கோலம் என்று ஆரம்பித்து பட்டர் முடிச்சார். அந்த இடத்துல பிரித்ய மத்தியஸ்த வத்வம் பிரகனாத், உன்னுடைய ஜீவாத்மாவை நீ தொலைச்சிட்டு இப்படி ஒரு தவம் பண்ணி இங்க ஸ்ரீரங்கத்துல நீ இருக்கிறாய். அதுதான் சொன்னார், ஓர மாதவம் செய்தனங்கொள் அறியேன்னு திருப்பானார் சொன்னச்சே. அழீர் நீர் தபஸ் பண்ணல, நான் தபஸ் செய்தேன் உண்மை பெறுவதற்கு. உலகோர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா கூடாரை கூட மாட்டோம் என்றுதான் இருக்கா. ராவணன் நினைச்சுக்கிறோம் நாம நமேயம் அப்படின்னு. நமக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கூட மாட்டோம்னு சொல்றது அவனை போல துர்குணங்கள் இல்லை. ஆனா எம்பெருமானுடைய எதிரம்பு கோப்பவர்களா, அவனுக்கே ஆட்பட்டவர்களாக இருப்போமானா எதிரம்பு கோப்பவர்களாக தான். அவர்களை எப்படி எம்பெருமான் வெல்லுகிறான் ஆந்தாயும் பார்க்கணும். எப்படியெல்லாம் இவாளை ஜெயிக்கணும். ரொம்ப பொறுமையா ராவணா என்று போய் நாளை ராவணா இப்ப ஏத்துக்கிறியா தோல்வி கடைசி வரைக்கும் அவன் போராடுறான். பெருமாள் கடைசியா பார்க்கிறார், சரி இவனை வேற வழி இல்லை. சசால சாபஞ்ச விமோச வீரா என்று அவனுடைய வீரத்தன்மையை காண்பிக்கிறான். ஆண்மை, அந்த ஒரு ஆண் புலியாக ஆண் சிங்கமாக எம்பெருமான் இருக்கான். ராகவ சிம்மம்னு பேரம். இந்த கையை வில் பிடித்து இருக்கக்கூடிய அழகா ஆழ்வார் வர்ணிக்கிறார். அழகா எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அதுவே என்று கொண்டாடுறார். எப்படிப்பட்டது? எய்வண்ண வெம் சிலை எடுத்து நம்ம அப்படி வச்சா போறோம், அதுவே தன்னிடையே போக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட வில்லு ராமபானத்துல இருந்து இருக்கக்கூடிய தன்னை. அப்படி அம்புகளை விழுகிறானவன் இடி விழுந்தாலும் தாங்கிறவன் ராவன். பெரிய பெரிய வஜ்ராயுதங்களாலே அடித்தாலும் ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருக்கும் ராவணனுக்கு தள்ளிப்பான். அவன் ராமபானங்களாலே அடித்து விழுந்து மயங்கி விழுகிறான். பார்த்தான், அப்பா இப்படிப்பட்ட ஒரு வீரனை என் ஆயுசுல பார்த்ததே இல்லை. எவன் ஒருவன் நன் அமேயம்னு சொல்றானோ அவனை எம்பெருமான் தன் வீரத்தை காட்டி வெற்றி பெறுகிறான் எம்பெருமான். யாராவது ஒருத்தர் வந்து தோற்றோ மடநெஞ்சம் அழ்வார் சொன்னா போல எம்பெருமான் நாரணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவர்களுக்கு தான் தோற்று நிற்கிறான். கூடாரை வெல்லும் கூடினவருக்கு தான் தோற்கும் அப்படின்னு அர்த்தம். கூடாதவர்களை மட்டும்தான் எம்பெருமான் ஜெயிப்பான். கூடினேன்னு சொல்லிட்டா அவர்களுக்கு தான் தாசபூதனாக நிற்கிறான். என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் எம்பெருமான். என்ன ஆச்சரியமா இருக்கு, அவர்களுக்குமா அந்த வம்சத்தவர்களுக்கே அவன் அப்படி இருக்கு. அவ்வளவு பரிவு அந்த எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியம். குருகை காவலப்பன் அவர் யோக சித்தி பெற்றவர். அதாவது நாதமுனிகள் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம், அந்த யோக நிலைகள்ல அறிந்திருக்கக்கூடியவர். அது குருகை காவலப்பட்ட வந்து சேர்ந்திருக்கு. அவர் நாதமுனிகளுக்கு அப்புறம் அவர் திருப்பேரனார் அதை பெற ஆள வந்தார்னு அவர் திருப்பேரனார் திருநாமம் அழகா. எம்பெருமானாருடைய மானசீக குரு. அவர் போறார் புறப்பட்டு. குருகை காவலப்பன் கண்ணை மூடி தபஸ் பண்றது. யோகம்னா நாம இன்னைக்கு கைகால அவசரத்துக்கு இல்லை, இன்னைக்கு யோகா நமக்கு ஒரு ஹெல்த் இதுவா எடுத்து. ஆனா யோகம்ங்கிறது எப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசுல ஒன்றி, மனசு ஆத்மால ஒன்றி, ஆத்மா பரமாத்மால நிலைத்து இருக்கக்கூடிய நிலை. அந்த அனுபவத்துல பிரத்யக்ஷத்துல பகவான் பேசிட்டே இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்.
எம்பெருமான் அப்படி கலந்து நம்மோட ஆலிங்கனம் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த நிலையில. அதுதான் அந்த உயர்ந்திருக்கக்கூடிய நிலை. அவர் குருகை காவலப்பன் அப்படியே மூழ்கி இருக்கிற இடம். அழ்வார் பாசுரங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. பிரத்யக்ஷ சமானாகார மானச சாட்சா்காரம்னு பேர். அழ்வார் சொன்னதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாது. பராசரப்பட்டர் அடிக்கடி சொல்லுவார், ஐயோ என்னடா இது, இவர் பாவவிருத்தியும் அறியாது, இவர் அடுத்தது என்ன திருவிழத்துல சொல்ல வராருன்னு புரியாது, நாம போய் இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு பட்டம் நாம் என் சொல்லுவது இது. அப்ப அந்த குருகை காவலப்பனுடைய திருவுள்ளத்துல எம்பெருமான் அப்படி ஆனந்தமா இவரோட கலந்து பரிமாறுகிறான். திடீர்னு கண்ணை திறக்கிறார் குருகை காவலப்பன். இங்கு யாரேனும் சொட்டை குலத்தவர் வந்திருக்கிறீரோ அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அந்த இடத்துல ஆள வந்தார் அங்க எழுந்துடி அடியேன் உள்ளேன்னு வந்தாராம். எப்படி தெரிஞ்சது அடியேன் வந்தேன்னு? எப்பொழுதும் எம்பெருமான் என்னிடத்துல அத்தியந்தமான ஈடுபாடு. எப்படி நான் பிராட்டி தன் திருமலை கடங்களாலே நெருக்கினாலும் அவளை விட்டு என்கிட்டதான் இருக்கும் எம்பெருமான். முதுகின் மீது ஏறி கைப்பதித்து இப்படி தள்ளி எட்டி பார்க்கிறான் அந்த எம்பெருமான். யாருக்காக பார்க்க முடியும்னா என் ஆச்சாரிய வம்சத்திற்காக மட்டுமே பார்க்க முடியும். என்ன ஆச்சரியம்! அவர் அப்படி இருந்தாருங்கிறது வேற. நாதமுனிகள் அவர் பேரனாரிடத்திலே திருவுள்ளம் வைத்திருக்கிறான் என்பது சொல்ற. கூடாரை வெல்லும் கூடினவர்களுக்கு தான் தோற்றோம், தோற்று நிற்பவன் என்று காண்பிக்கிறார். வெல்லும் சீர் கோவிந்தா. சீர் என்றால் திருக்கல்யாண குணங்கள். எம்பெருமானுடைய குணத்துக்கு தோற்றவர்கள் தான் அதிகம். அழ்வார் பலபடியாக பாசுரங்கள்ல சொல்றார் ஆசிரியர். எப்படிதான் சொல்றார் பாசுரங்கள்ல அப்படின்னு கேட்டா, உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா ஈர்கின்றன, என்ன அப்படியே ஈர்கின்றன, என்ன அப்படியே ஒரு வால் மாதிரி அப்படியே அது என்ன பண்றதுன்னா, ஐயோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அழகா வியாக்கியானத்தை தெரிவிக்கிற, ஒரு அம்பாலே எய்யப்பட்டிருக்கிறச்சே அந்த அம்பு வாய் என்பது மருந்தூட்டி தப்பிக்கல். ஆனா குணங்களாலே அகப்பட்டவன் முடிந்தே போவித்தனை. அழகா சொல்றாரு. இதற்கு உதாரணம் காண்பிக்கிறார். தயரதன் பெற்ற மரதக மணித்தடம் அப்படின்னு கொண்டாடு. ஒருத்தனுக்கு ரொம்ப தாகம் அதிகம், தீர்த்தத்துல வேணும்னு நினைக்கிறான். கொஞ்சமா கரெக்டா பருகினான்னா தீர்த்தம் சௌகரியமா இருக்கும். பெரிய ஆர்வத்தோட குளத்துல விழுந்து மூழ்கி இறந்தாங்க. அப்ப எம்பெருமானிடத்துல இவன் அபினிவேசத்தாலே மூழ்கினான்னா அதுவே நற்கேடாக ஆகி இருக்கும். ஈர்கின்ற கல்யாண குணங்கள் வெல்லும் சீர். அதற்கு மருந்து கொடுத்து தப்பிப்ப பார்ப்பதற்கு வழி இல்லை. 50 அடிபட்டாலாவது மருந்து கொடுக்கல. அனுமார் எடுத்துட்டு வந்தாரு. ஆச்சரியமா மருந்தை கொண்டு வந்து தப்பிக்கும்படியா சஞ்சீவி மலையை கொண்டு வந்தாரு. அழகா நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இதற்கு வழி இல்லைங்கிறார். வெல்லும் சீர் கோவிந்தா. சீர் என்றால் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். பகவானுக்கு மேன்மையே அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். அதான் ஆழ்வார் அழகா சொல்றார். திருவாய்மொழி முதல் பாசுரம் தொடங்குகிறார் நம்மாழ்வார். வேத சாமியமாக கொண்டாடக்கூடியது. திராவிட வேத சாகரம் என்று சொல்லும்படியான திருவாய்மொழி 1000 சாமகானம், 1000 சாக்கைகளோடு கூடிய சாமகானம் போல இருக்கிற திருவாய்மொழி பகவத் விஷயம்னு கொண்டாடக்கூடியது. அதுல முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அப்படின்னு சொல்ற. உயர்வு அற மற்றவர்களுடைய உயர்த்தியெல்லாம் உயர்த்தியே இல்லேன்னு தாழ்த்தியாக ஆக்கி உயர்ந்திருக்கிற திருக்கல்யாண குணமுடையவன் பெருமான். உயர்நலம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களாலே நிரம்ப பெற்ற பரமாத்மா. திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லாம் இருக்கான்னா நாம் செய்திருக்கிற பாப்பங்களுக்கு எல்லாம் இருக்கா? கடலுக்குண்டான அளவிலே தானே என்ன சொல்ல முடியுமா? அதை போல எம்பெருமான் திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லை இல்லை. எம்பெருமானார் அடுக்குற கத்தியத்திரயத்துல சௌசீரியவா சல்யகா ருண்யமாந்தவார் ஜபகாம் வீரியௌதாரி சாதுரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம் சத்ய சத்யே இருக்க. என்ன சுவாமி எப்ப முடிப்பீர் அப்படின்னா, அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவ. இதான் முடிக்க முடியறது. அவர அசங்கேய எண்ணிக்கையற்ற எண்ணில் அடங்காத கல்யாண குணகணௌக கல்யாண குணங்களினுடைய சமுத்திரமாக இருப்பவனே. சொல்ல முடியாது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எத்தனை, எண்ணிக்க முடியாது. பல பலவே ஆபரணம் வேறும் பல பலவே பல பலவே சோதி வடிவு பண்பெரு எல்லாம் பல பல எம்பெருமான். இதனால்தான் பராசரப்பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பகவத்குண தர்ப்பணம்னு பேரிட்ட. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டும் கண்ணாடி.
ஏன் அந்த திருப்பேரு சங்கரர் சொல்றையே மாதவர் காமிக்கலையேனர் எல்லாவற்றை காட்டிலும் மிஞ்சியது விஷ்ணு சகஸ்ரம் மற்றவருடைய பாஷ்யம். எதலானேன ஆழ்வார் காண்பித்ததை கொண்டு அந்த அர்த்தம் விடுகிறார். எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் பலவாறாக இருக்க ஒவ்வொரு குணத்தை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு திருநாமம். அதுதான் குணத்தை காட்டுகிற கண்ணாடி. சில பேர் சொல்றா எம்பெருமானுக்கு குணங்கள் இல்லை, நேர போய் பார்க்கறச்சு நிற்குணமாக இருக்கக்கூடியதுதான் பரபிரம்மம். பரபிரம்மம் என்பது குணத்தை தவிர, அதாவது ஞானம் என்பதை தவிர வேறொன்று இல்லை. இது அத்வைதம் சொல்லக்கூடிய வார்த்தையா. இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதற்கு அவர்கள் பொருள் எப்படி உரைக்கிறாருன்னா அசத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அது எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறா. எம்பெருமானார் வன்மையா அதை கண்டிக்கிறது. எம்பெருமானுக்கு பரமாத்மாவுக்கு குணம் இல்லைன்னு சொல்றீங்க, எங்கேயாவது ஏற்கும்படியா இருக்குமா? சகலவித கல்யாண குணங்களோடு கூறியவனாக இருக்கிறவன் பரமாத்மா. அவனுக்கு குணம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கும். உலகத்திலேயே குணம் இல்லாதவர்களை கண்டா நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படும். கொஞ்சம் கூட குணமே இல்லை. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு பாக்கறச்ச முதல்ல குணத்தை பார்ப்போம், முதல்ல வம்சத்தை பாப்பா, குணத்தை பாப்பா. இன்னைக்கு பூவை எடுத்துட்டு பாவை போட்டுக்கிறது, பணத்தை பாக்குற அழகு இல்ல. அவன் என்ன படிப்பு படிச்சிருக்கான், என்ன படிப்புல எது சேரும் அழகா அப்படி யோசிக்க. துல்லிய சீல வயோவிருத்தான்னு தெரிவிக்க. சீலம் குணத்தாலே ஒத்திருப்பவன் பெருமானும் பிராட்டி. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். குணங்களுக்கு இருப்பிடமான பகவானை பார்த்து குணமில்லைன்னு சொல்றச்சே புறத்தாழ்வான் அருளி செய்வாரா இந்த இடத்துல. குணமில்லை என்று சொல்வாரின் மிடற்றை பிடித்தார் போல ஆழ்வார் சொல்லுவதே. தொடங்கல் செய்ய அப்படி தொடங்குறாரு ஆழ்வார். எங்க எம்பரமான குணம் இல்லைன்னு சொல்றீங்க, அவனுக்கு போய் குணம் இல்லையா? சகல கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றும் நஞ்சியர் இந்த பாசனம் சொல்றச்சே உயர்வன உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொல்றச்சே அழுதுட்டே ஆனந்த கண்ணீர் பெருகி நிற்குமா நஞ்சியர். எதனாலேன ஐயோ நான் முதல்ல இப்படி இருந்து கெட்டேனே, என்ன குணமில்லை விபூதி இல்லை என்று சொல்லக்கூடியதுல இருந்து எத்தனை காலம் இழந்தேன். இன்னைக்குதானே எம்பெருமான்ட்ட எல்லாம் உண்டு எல்லாம் உண்டுன்னு சொல்லக்கூடியது கிடைச்சிருக்கிறது. பட்டனுடைய சம்பந்தத்தாலே கிடைத்தது என்று கொண்டாடுவார் நஞ்சி. அதெல்லாம் ஒவ்வொரு லைனுக்கு அனுபவம் இருக்கு. ஆச்சாரியர்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சா. இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்திலே நான் வரப்பெற்றேனே அப்படின்னு கொண்டாடி. அவர் பெரிய ஞானி, மேல்கோட்டர் பராசரப்பட்டர். அவர்கிட்ட தான் தர்க்கம் பண்றதுக்கு போறார். அப்ப இருக்கிறவா சொல்றான் இந்த ஜென்மால அவரை பார்க்க முடியாது. அவரை சுத்தி அத்தனை சாஸ்திரங்களுக்கு தகுந்த வித்வான்கள் இருப்பா. அவர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டுதான் இவர் பக்கத்துல போகணும். எவ்வளவு நாள் ஆகுனா 2 வருஷம் பக்கத்துல நெருங்க முடியாது. அதுக்காகதான் அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்கறச்சே அப்ப போய் உட்கார அன்னதானம் பண்றச்சே அப்ப அவர் வரச்சே கேளும். இவர் சாப்பிடவே இல்லை. பட்டர் என்னன்னு கா பிக்ஷான்னு கேட்கிறார் அவர். இவர் சொல்றார் தர்க்க பிக்ஷா. அப்படி 2 பேரும் உட்கார்ற அழகா வார்த்தை சொல்றார் பட்டர். கடைசியா விழுந்து சேவிச்சார். திருநந்தாண்டக சாஸ்திரம் வல்லவர் பட்டர். நீ ஆனா அந்த நஞ்சியராக மாறி வந்து சேருகிறாரு ஸ்ரீரங்கத்துக்கு. அனந்தாழ்வான் அவரை பார்த்து வழியில கேட்க எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆகி வர. என்ன நீர் எதற்கு இந்த சன்னியாசம் ஏற்றுண்டீர்? அனந்தாழ்வானும் ஒண்ணுமே புரியல. இப்பதான் வேற இதுல நீங்க வந்திருக்காரா? அவருக்கு சன்னியாசி ஆறுது எதனால இவங்க அதான் மோட்சம் போடுறதுன்னு நினைச்சுட்டாரோன்னு அவருக்கு ஒரு கேள்வி எழ அனந்தாழ்வான் கேட்கிறார். என்ன நீர் நினைச்சு சன்னியாசாசிரமம் ஆனாதான் மோட்சம்னு நினைச்சுட்டீரா? பசித்த போது புசித்து வேர்த்த போது குளித்து பட்டர் திருவடிகளே சரணம் என்னால் உமக்கு மோட்சத்தில் இருந்து தள்ளி விடுவார் உண்டோ அப்படி கேட்டார் அனந்தாழ்வான். முதல்ல நமக்கு வேண்டிய வார்த்தை பசித்த போது புசித்து. எப்பவுமே பசித்தே இருக்கு. வேர்த்த போது குளித்து. ஏசி தான் ஆஃப் ஆகி கரண்டே இல்லாம இருந்தா வேர்த்து அப்ப குளிக்கும். ஆனா எப்படி இருக்கிறது? நான் பட்டர் திருவடிகளே தஞ்சம், உங்களுடைய ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம்னு நீ இருக்கிறச்சே உனக்கு மோட்சத்துல இருந்து யார தள்ளி விடுவா? அப்படிப்பட்ட நஞ்சியர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ற பட்டரிடத்துல. அவருக்கு இந்த சன்னியாசாசிரமத்தை பத்தி லட்சியமே இல்லை. ஏன் எங்க தெரியுது? பட்டரை ஏழை பண்ணக்கூடிய பல்லாக்கை இவர் தூக்கிட்டு போறாரு முன்னாடி. பட்டர் நடுகிற கீழே இறக்கும் இறக்கும். ஓய் நீ உத்தமாஷ்டமி ஜீயர் திருதண்டதாரி போய் சேர் அந்த பக்கம் போ. நீ இங்க வா, இன்னொருத்தர் வா, நீ ஏழை பண்ண. என்ன சுவாமி? அப்பதான் நஞ்சியர் சொல்றார், சந்நியாசம் வாங்கின்றது ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறதுக்கு உபயோகமாகும் நினைச்சேன். இன்னைக்கு சந்நியாசம் விரோதமா இருக்கிறதே கைங்கரியத்துக்கு.
உடனே இப்ப யோசிச்சா நஞ்சியர், ஒரே ஒரு க்ஷணம் தேவர் அனுமதி இருந்ததுன்னா இந்த திருதண்டத்தை உடச்சி போட்டுருவாங்க. அதுதான் போஷிக்கணும், திருதண்டத்தை தான் கொண்டாடணும். ஆனா சொல்றாரு, ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு விக்னமான இந்த ஆசிரமம் தியாஜ்யம். அப்படிப்பட்ட நஞ்சியர் சொல்றார் வார்த்தை, உயர்வர உயர்நலம் உடையவன். இன்னைக்கு இதை கேட்கிற பாக்கியம் பெற்றேன், எல்லாம் உண்டு உண்டு என்று சொல்லக்கூடியதிலே வந்து சேர்ந்தேன் பட்டருடைய அனுகிரகத்தாலே அப்படின்னு கொண்டாடினார் ஆசிரியர். அப்படின்னா தன்னுடைய குணங்களாலே சீர் வெல்லும் சீர், வெல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய சீர் அவனுடைய திருக்கல்யாண குணங்களாலே எம்பெருமான் எல்லாரையும் தன் பக்கத்திலே ஈர்க்கிறான். தூர்ப்பனகைய அவனுடைய அழக காண்பிச்சு எம்பெருமான் மயக்கி, தருணம் ரூபசப்பண்ணும் சுகுமாரோ மகாபலவுன்னு பேசினோம் கருவட்ட பிறகு. அதற்கு மேலே விபீஷணன் ஆழ்வான். அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, ராமருடைய கல்யாண குணங்களுக்கு தோற்றவனாக வந்தேன். லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறார், அப்பா நீ அவன் பின்பிறந்த தம்பி தானே? இல்ல, அவர் குணத்துக்கு தோற்றவன் தான். குணத்துக்கு தாசனாக விளங்கக்கூடியவன் லக்ஷ்மணன் சொல்லுகிறவா. எல்லாரையும் தன் திருக்கல்யாண குணங்களாலே ஈர்ப்பவன் எம்பெருமான். அதான் அவனுக்கு இருக்கிற மேன்மை. அதனாலதான் எப்பொழுதும் ஆச்சாரியர்கள் தொடங்குற செய்ய ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகிலஹேய பிரத்யநீகனாய் கல்யாணைகதானனாய் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் இப்படிதான் தொடங்கும் வியாக்கியானம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீயப்பதித்வம் முதல்ல பிராட்டியோடு கூடியிருக்கிற தன்மை, அது மேல இருக்கணும் படம். அப்புறம் கொண்டாடுறது என்ன, எம்பெருமானுடைய அகில எல்லாவித நற்பண்புகளுக்கும் இருப்பிடமானவன், மற்ற எல்லா இருக்கக்கூடிய தீய குணங்களுக்கும் எதிர்த்தட்டானவன் இந்த பரமாத்மன். ஷீர் என்று சொல்றாரு. ஷீர் கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்றாளே அப்படின்னா எதற்காக அப்படின்னா, பசுக்களை மேய்ப்பவன் அவனுக்கு தான் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க. கோ சம்ரட்சணம் எத்தனை எல்லாரும் கொண்டாடும். அப்ப எம்பெருமான் யாரை ரட்சிப்பான்னு கேள்வி வரச்சே பெரியவாச்சாரத்துல வியாக்கியானம் பண்ண, இத பண்ணுவேன் இத பண்ண மாட்டேன்னு சொல்லாம இருக்கான் பாருவா, அவனையே ரட்சிப்பான். எதை போல? பசுமாட்டை போல. தனக்கு ஹிதம் எது தனக்கு அஹிதம் எதுன்னு தெரியாம அது இருக்கும் இல்லையோ, அப்ப என்ன அர்த்தம்னா எதிர்ப்பு காண்பிக்காத இருக்கும் இல்லையோ, அவர்களை ரட்சிப்பான். கோவிந்தா, அவனுக்கு வேண்டியது அனுமதி கூட இல்லை, என்ன ரட்சின்னு கூட நீ சொல்றதே இல்லை. எம்பெருமானே உன் திருவடியை விழுந்திருக்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு இல்லை. எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அவன் பக்கத்துல வரைச்சே நீ என்னை ரட்சிக்க வேண்டான்னு தள்ளாம இருந்தா, நெத்தியை கொத்தி பார்ப்ப, அதுல பசை காணாதொழிந்தால் கண்ணநீரோட வீழ்வது அப்படிங்கிறார் ஆச்சாரியர். அற்புதமான ஸ்ரீசுக்திகள், அதெல்லாம் அவ்வளவு அனுபவிக்க வேண்டியது. ஸ்ரீவைஷ்ணவத்துல ட்ரெஷர் அவ்வளவு பொற்குவியலாக கிடக்குது. ஆச்சாரியர் நம்ம கொடுத்துட்டு போயிருக்க கிரந்தம் ஒரு இந்த ஜீவனம் பத்தாது, அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அழகு விஷம் வந்ததுன்னா இந்த கொத்தி பார்ப்பாங்க, பாக்கறச்ச ஐயோ உடல்ல மேல ஏறலாம் தப்பிச்சான் போல. எம்பெருமான் நம்மளை பாக்குறார் அழகா, ஐயோ இந்த நம்மகிட்ட இருக்கிற விரோதம் போயிடுதா இவனை கை கொள்ளலாமா அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா விரோதம் இருக்கிறச்சே எம்பெருமான் கண்ணநீரோட எழுதுறான், இவனை கேட்க முடியும். அவன் என்ன ஆசைப்படுகிறான்னா, வேண்டாம் என்று கை தள்ளாது இருந்தா ஒரு கோவிந்தா. பசுக்கள் கூட்டு கேட்கல, கிருஷ்ணா என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லல. அழ்வார் அழகா சொன்னார், பசு மேய்ப்பதை காட்டிலும் எம்பெருமானுக்கு என்ன ஆசைனா அன்று மேய்த்தினிது வந்த காளாயன். என்ன வியாக்கியானம் இருக்கு ஆச்சாரியர், ஏன் பசு மேய்த்தினிது வந்தன்னு சொல்ற? பசு மேய்ப்பதிலே உகந்திருப்பான், ஆனா கன்று மேய்ப்பதிலே இனிதுகந்த. ரொம்ப ஆனந்தமா இருக்கா எம்பெருமான். என்ன வித்தியாசம்னா, பசுக்காவது தன் உணவு எங்க எப்படி போகணும்னு தெரியும், கண்ணுக்குட்டிக்கு அதுவும் தெரியாது. ஆகையால அதை ரட்சிப்பதிலே எம்பெருமானு காணும். நாம அப்படி இருக்கணும்னு அர்த்தம். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னா பாத்துக்கோயே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் நீர் தான், நான் தான் பொறுப்பு. டெய்லி சொல்றோமே, ஸ்ரீ பகவான் உவாச அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜன அபர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யம். புதுசா ஒன்றை கொடுப்பது யோகம், க்ஷேமம் அதை தக்க வைப்பது, ரெண்டும் என் பொறுப்போட ஆகிறான். என்ன பண்ணணும், நீ என்கிட்ட மட்டும் மனசை பூர்த்தியா வச்சிருந்து. அதைத்தான் இங்க சொல்றாராம், கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அதான் ஒரு வரி ஆயிருக்கு இந்த பாசனத்துக்கு. வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை
பாடி பறை கொண்டு உந்தன்னை பாடி. எத்தனை காலங்கள் எப்படிலாம் இருந்தோமோ. இரண்ய கோட்டியில இருக்கிறச்சே இரண்யன் மிரட்டுறான். என்ன சொல்லணும்? இரண்யா நமஹ சொல்லு. பார்த்தான், இது சொன்னாதான் எனக்கு சோறு கிடைக்கும். இல்லைன்னா சொல்லிடுறேன் இரண்யா நமஹ. ஏன்? எனக்கு இந்த உடல் வாழ்வதற்கு உண்டானது இருந்தா போதும், அதை கடந்து வேற வேண்டியது இல்லை. அழ்வார போல சொல்ல முடியுமா? தலை அருப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மின் ஐயா, சிறையினால் இறங்கை செற்ற தேவனே தேவன் ஆனாம். ஒரு பிரகலாதன் இருந்தா அப்படி, ஒரு தொடரடிப்படி ஆழ்வார் இருக்க. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? இப்ப இங்க சொல்றார், கீழே தேவரீருக்கு விரோதமான எத்தனை பேரை சொன்னோமோ, எப்படியெல்லாம் சொன்னோமோ, எதனால் சொன்னோமோ. ஆனா இன்னைக்கு பிராப்பியரான தேவரீரை வந்து சொல்லுகிறோமே, உந்தன்னை பாடி பறை கொண்டு உந்தன்னை பாடி. எங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்ந்து எங்களுக்குன்னு உரித்தான தேவரீரை இந்த திருநாமத்தாலே சொல்லுகிறோமே. தான் ஆச்சாரியர்கள் திருநாமங்களை எளிமையா வச்சிருக்காங்க. ராம, கோவிந்த, அது எவ்வளவு சிலபல் உனக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுன்னு வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம வைக்கல. எனக்கு 2 எழுத்து போறோம், 3 எழுத்து போறோம், 4 எழுத்து போறோம்னு அதுக்கு தகுந்தபடி என்ன திருநாமத்தை கொடுக்குறது. உனக்கு எது சுலபமோ அதை வச்சுக்கோ. அதை விட்டுட்டு வேற ஒண்ணு பேசுறதுல மனசை வைக்காது. நம்ம சொல்லுவோம், நான் இத்தனை காலமா பக்தி, எங்க ஃபேமிலியில இப்படி அப்படி. அது என்ன ஆச்சரியம் தெரியுமா? நேத்தி போன வருஷம் இப்பதான் ஒரு ஃபாரினர் வந்து இப்பதான் அசைவத்தெல்லாம் விட்டுருங்க பகவன் நாம சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னா நம்ம காட்டும் 1000 மீட்டர் முன்னாடி இருக்கான். நாம் இப்படி சொல்லிட்டே இருக்கோமேன்னா சொல்றோமே வழியே ஒண்ணும் பண்றது இல்லை. அவர்கள் என்ன பண்றா? நாள்தோறும் எம்பெருமானை அந்த திருநாமத்தை சொல்லிட்டே இருக்காங்க. ஆழ்வார் சொல்ற, கியூ லைன்ல பார்த்தா நரகத்துக்கு போறதுக்கு மட்டும் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, பரமத்துக்கு குறைச்சலா இருக்கு. இது மாறினா இருக்கணும்னா, ஏன் நான் வாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கு உரையுண்டே. கொஞ்சம் வாய தரங்கோன்னார் ஆழ்வார். ஆனத நாக்கு இருக்கே உங்களுக்குலாம். என்ன நினைச்சிருந்தாரு? இல்ல நாக்கு கடையில வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். இல்லையே, கடையில வாங்க வேண்டாம், ஃபிட் பண்ணிக்க வேண்டாம். சில பேர் ராத்திர சில ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணணும், எப்ப வருவாரோ சுவாமி அவர் வந்துதான் ஃபிட் பண்ண முடியும். இந்த நாக்கு அப்படியா ஃபிட் பண்ணிக்கணும்? எவர் ரெடியா? நீங்க சொல்லுங்க, நான் எப்போ ரெடிங்கிறது மனசும் நாக்கும். ஆனா என்ன சொல்றதுன்னு வேற எல்லாத்தையும் பேசுறது. திருப்பாவை பாட வரையா, பஜநாம வரணும், அதுக்குதான் டைமே இல்லை எனக்கு. இந்த ஒரு பொய் இருக்கு பாருங்க, டைமே இல்லைன்னு உலகத்துல ஒத்தனும் இதை தாண்டி வேற போய் சொல்ல முடியாது. மத்த எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, இந்த மொபைல் போனை மட்டும் வாங்கி செக் பண்ணாலே தெரியும் எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு பார்த்துருக்கோம். பயமே இல்ல ஒரு வார்த்தை. அழ்வார் கேட்கிற, நான் வாயில் உண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே. நாராயண 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 மேலையும் கீழி ஆட்டினா முடிஞ்சு போச்சு. எப்பவுமே சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப பரமோதம் போறது எளிமையாச்சே, ஏன் நரகத்துக்கு போறேன்? அதை விட்டுட்டு வேற என்ன பேசி போறேன்? உனக்கு தெரியுமாடி அவளை பத்தி ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு. நம்ம உபன்யாசம் கூட போயிட்டு இருக்கிறது முடிச்சிருவோம். அங்க நடக்கும் பாருங்க, அடா அடா அடா. அதுல நமக்கு இங்க பிரமாணம் தான் யோசிக்கிறது. அன்றைய தினத்துல அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னைக்கு நான் 30 வருஷம் முன்னாடி இருக்க கதையை எடுப்பான். அழ்வார் கேட்கிறாரு, ஐயோ இதனாலதானே நரகத்துக்கு டிக்கெட் வாங்குறேன். எங்க வாங்கணும் நீங்க டிக்கெட்? வைகுண்டத்துக்கு தானே வாங்கணும். நாராயணன் தான் சொல்றாரு, உந்தன்னை பாடி. எனக்கு வகுத்த சேஷியாக இருக்கக்கூடிய தேவரீரை பாடக்கூடிய பாக்கியம் பெற்றேன். அப்பதானே இந்த நாட்டு சத்த பெற்றது. ஆழ்வார் விரதமே இருப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழா. அப்படிதான் என்னுடைய விரதம்னு சொல்லுவார். அத போல உந்தன்னை பாடி பறை கொண்டு, பறைங்கிற வாக்கியத்தை பெற்று சிரிக்கிறா. உலகத்திற்காக இப்ப பேசுறாளே, பிராப்பியத்திலே பாவக பிரயோகமாக இருக்கிறது. இவளுக்கு ஆசையே கிருஷ்ணனோட சேரதுதான், கிருஷ்ணனுடையே கூடி இருக்கிறது தான் இவளுக்கு ஆசை. ஆனா ஊருக்காக சொல்லிக்கிறா பறை கொண்டு அப்படின்னு சொல்லிக்கிற அழகா ஆண்கள். அவருடைய நோக்கு எம்பெருமானை அடைவதாகவே இருக்கிறது. முந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாங்கள் எல்லாரும் பெறக்கூடிய சன்மானம் இருக்கு, சாதாரணம் இல்லை. சன்மானம் இப்ப சாத்துமுறை இப்பதானே இப்ப எங்க நடுவில் வந்தது அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, எம்பெருமான் இவர்களை கூப்பிட்டு கௌரவிப்பது இருக்கிறதே, இதுதான் யாம் பெரு சன்மானம். யாம் பெரு சன்மானம்னா உலகத்துல எதையோ நினைக்கணும்.
பணத்தை நினைக்கிறோம், வேறொன்னு நினைக்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்துக்கு செல்வம்னு தமிழ்ல பேரு. ஏன் செல்வோ பக்கத்துல இருக்க மாட்டோம், கிளம்பிட்டு அழ்வார் தான் சொல்றாரு, எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள். எத்தனை நாளைக்கு போதும் நினைக்கிற இடங்க. இவன் கரெக்டா 2000 rupees நோட்டா சேர்த்துட்டு இருக்கான். திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, கேன்சல், முடிஞ்சு போச்சு. எங்க போய் வைக்கிறது, மாத்துறது? யோசிச்சு பாருங்க. அழ்வார் சொல்ற, இது இல்ல நீங்காத செல்வத்தை சேர்த்து. எம்பெருமானிடத்துல இருக்கிற பக்தி தான் நமக்கு நீங்காத செல்வமாக இருக்கக்கூடியது. இப்ப சன்மானம்ங்கிறது என்ன? எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றதுதான் சன்மானம். அதுதான் ஆச்சாரியர்களுக்கு உயர்ந்த சன்மானம் என்பது. யாம்பெரு சன்மானம். திருவேங்கடையானாலும் அங்க கைங்கரவர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு அவ வாழ்க்கை மாசம் அக்கௌண்ட்ல சேலரி கொடுத்துட்டு, அதுக்குதான்ப்பா உண்டியல சம்பாதிச்சுட்டே இருக்க, போடு போடுங்கிறாங்க. கோவிந்தான் அவன் சொல்றதுக்கு முன்னாடி உண்டியல்ல தான் அங்க சேர்க்கிறான். ஏன்னா எல்லாரையும் சமர்ஷிச்சு இருக்காரு. வேத பாராயணத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற 10,000 பேர் திவ்ய பிரபந்தம் மாசம் பண்றாங்கன்னா திருவேங்கடையான் சேலரி அனுப்புறாரு. ஒவ்வொரு ஊர்கள்ல வேத பாராயணம் பண்றவர்களை மாசந்தோறும் சம்ரட்சிக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்திலே இருக்கிற தமிழ்னா அது தமிழோட அவ்வளவு. திருவேங்கடையான் சம்ரட்சிக்கிறது கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க அதுல என்ரோல் பண்ணிட்டு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஆழ்வார் திவ்ய ப்ராஜெக்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் பாருங்க, என்ன உண்டு சுவாமி எல்லாருக்கும் வேத பாராயணம் என்னென்ன முடிச்ச உடனே தீர்த்தம் கடாரி ஆச்சா ஆட்டம். ஏன் அடுத்த வெயிட்டிங்ல இருக்காருங்க நம்பெருமாளுக்கு. ஆச்சா அடுத்தது வந்தா சர்வீஸ் பண்ணா உடனே இதை கொடுப்பார். கபால் திடீர் பரிவட்டம் கட்டுவார், மாலையை போடுவார், சடாரி கட்டுவார். ஆகான்னு குடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு தள்ளி விட்டுருவா, நெக்ஸ்ட் வரணும். இவர் தான் சாமர்த்தியசாலி. இந்த தீர்த்த சடாரியை கொடுத்தே எல்லாத்தையும் முடிச்சிருவோம். யாம்பெரு சன்மானம். அதுதான், அதை காட்டிலும் ஒரு உயர்ந்தது வேற என்ன இருக்கு? ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு கேஸ் போய் சேர்ந்தது அழகம். அப்பெல்லாம் ஹைகோர்ட்டோட இங்க முடிஞ்சது. லண்டனுக்கு போகணும், பிரிவி கவுன்சில்னு பேரு, சுப்ரீம் கோர்ட் லண்டன்ல இருக்கிறது. அங்க போய் கேஸ், என்னடா கேஸ் அப்படின்னா, ஆங்கிலேய நம்ம பார்க்கறா, ஃபர்ஸ்ட் தீர்த்தம் யாருக்கு? முதல் தீர்த்த மரியாதை. வாட் இஸ் தீர்த்தம்னா, தட் இஸ் a drop of water. What drop of water? அப்ப இப்படி எடுத்து இப்படி காமிச்சு, just for a drop of water you have come to London? பிரிவி கவுன்சில் இங்க வந்திருக்கா நீங்க? ஆமா. அதுக்கு யார் ஃபர்ஸ்ட்? அவன் பார்த்தான், ரெண்டு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் கொடுக்கலையா? நாங்க அப்படி மாட்டோம், இதுதான் எங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட். நம்ம வாழ்க்கை அது இருக்கு, அதுல பற்று, அப்படி வச்சு காரியம் வாங்குற ரங்கநாதன். அதுக்கு அழகு. யாம்பெரு சன்மானம். இது அழகா ஒரு உதாரணம் காண்பிக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல. பதி சம்மானிதா சீதா. பத்தியாகிற கணவன் யாரு? சாட்சாத் ஸ்ரீராமபிரான். அவனாலே கௌரவிக்கப்பட்டால் சீதா பிராட்டி. சுமந்திரனை அனுப்புறா, தசரதன் கைகையும் போய் ராமன் அழைச்சிட்டு வா, ராத்திரியில அனுப்புறான். என்னன்னா அப்ப டெசிஷன் சேஞ்சு. என்ன, இவருக்கு நாளைக்கு கிடையாது பட்டாபிஷேகம். இதை சொல்றதுக்கு சொல்லணும். இப்ப சுமந்திரனை விட்டு அனுப்புறா. சுமந்திரன் வந்து சேருகிறார். உடனே பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்றார். அப்பா அழைத்தார், தேவரையை எடுத்துடணும் அப்படின்னு. ஓ அப்படியா? உடனே புறப்பட்டார் பெருமாள் அங்கேருந்து. பிராட்டிக்கு எப்பவுமே இவளுக்கு ஒரு டவுட், இப்ப காலத்துல போய் கூப்பிடுறான், என்ன வேண்டும் இப்ப வருதுங்கிறச்சே. என்ன பண்றாருன்னா, பெருமாள் நடந்து போயிட்டே இருக்கிறச்சே இவள் பின்தொடர ஆரம்பிச்சிட்டான் பெருமாள். எது வரைக்கும் வந்தாருன்னா, அந்த வாசல் அரண்மனை, பெருமாளுக்கு இருக்கிற அரண்மனை அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டார். பெருமாள் திரும்பி பார்த்தா, இவளை அங்க அழிச்சிட்டு போனா சரி வராது, நம்மளதான் அழிச்சிருக்காங்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னா ஒரு கௌரவம் பண்ணுவோம்னு தன் கையில இருக்க கழுத்துல இருக்கக்கூடிய மாலையை வாங்கி இட்டான். அதான் பதி சம்மானிதா சீதா. தான் தோல்ல இருக்கக்கூடிய மாலையை கழட்டி சீதைக்கு சேர்த்து, போருமா இங்கே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான் என்று புறத்தாழ்வான் பணிப்பன். புறத்தாழ்வான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த கௌரவம் கிடைச்ச உடனே பிராட்டி சரி மனசுக்குள்ள இருந்துதான், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுறாங்க. பட்டர் சொன்ன இப்படி பண்ணலையா? பெருமாள் தான் அவருக்கு பரம ரசிகனா பாக்குறது பராசரங்கள். என்ன பண்ணா எம்பெருமான்னா, ஆத்வாரம் வரைக்கும் வந்துட்டான். இவனை பார்த்தா விட்றா மாதிரி தெரியல. அப்ப எம்பெருமான் ஒரு கௌரவம் பண்ணா. அவன் இந்த கௌரவம் என்னன்னு எழுதல வால்மீகி, ஆச்சாரியர்கள் தான் அதை காமிக்கிறேன். அழுவான் தோளில் மாலையை வாங்கிட்டான்னு முடிச்சுட்டார். பராசர பட்டர் சொன்னார், இவளை எப்படி தக்க வைக்கிறதுன்னா, பட்டால்னு பிராட்டி காலில் விழுந்தான் எம்பெருமான். காலை பிடித்து நில்லென்றான். போருமா இது வரைக்கும் வந்தா திருடு அப்படின்னு சொல்றதுனால பதி சம்மானிதா.
கணவனாலே கௌரவிக்கப்பட்டான். யாம்பெரு சன்மானம் அப்படிங்கிறது. இது யாம்பெரு சன்மானம் பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலே ஆச்சரியமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஸ்ரீரங்கநாதனுடைய உடுத்து கலைந்து இருக்கக்கூடிய திருமாலை, சூடி கலைந்து அந்த திருமாலை எழுந்தருளை பண்ணி கொண்டு வர ஒரு சுவாமி அழகா. இப்ப பட்டர் அதை பார்த்து சொல்றார் அழகா, யாம்பெரு சன்மானம் வந்தது அப்படின்னு கொண்டாடுகிறார். பகவத் சம்பந்தமாக இருப்பது கொண்டாட தகுந்ததுன்னு. பகவத் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய கௌரவம் மற்றது எதற்கும் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவாறாக கொண்டாடி. அப்படி எனக்கு உறையூர்ல தான் முதல்ல தொடக்கம் இந்த திருப்பாவை ஆரம்பிச்சு. எப்பவுமே ஸ்ரீரங்கத்துல கைங்கரியத்துக்கு முன்னாடி அர்ச்சகர்களுக்கு அங்கதான் ட்ரைனிங் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி சத்திரம் இறங்கி அங்கேயிருந்து ஒரு பஸ் பிடிச்சு அங்க போய் தொடர்ந்து ஒரேயூர் டெய்லி போயிட்டு வருவாடா. அன்னைக்கு கூடாரு இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சரியமா ஒரேயூர் நாச்சியார் புறப்பாடு. எப்ப யாம்பெரு சன்மானம் அப்ப அழகா இந்த நாச்சியார் எழுதுவாங்க. எனக்கு யாம்பெரு சன்மானம் தாயாராகவே இருந்தது அந்த இடத்துல அழகா. யாம்பெரு சன்மானம் தாயாரினுடைய பெருமைக்காக சொல்றேன். நாடு புகழும் பரிசினால் நன்னா. அது எப்படி இருக்கணும்னா நாட்டாரெல்லாம் புகழ்ந்து சொல்லும்படியா இருக்கணும். ஒருவன் கொடுப்பதே இவர்கள் எல்லாரும் பெறுவதே அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர் வந்தா என்ன பண்ணிக்கிறான், டக்குனு ஒரு செல்ஃபி எடுக்கிறது. என்ன இவ்வளவு வேகமா எடுத்துக்கிறானே, அதை பெரிய போஸ்டா ஒட்டிடுறாங்க. இவரோடு இருந்து அவருக்கே தெரியாது இவர் செல்ஃபி எடுத்தாங்க. இப்ப சாமான்யமா இருக்கிறவர்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவாட கண்டா அவர்களோட நாம் பெற்றா என்ன சம்பந்தம், எவ்வளவு பாக்கியம் நினைக்கிறாங்க. பகவானுடைய சம்பந்தம் எப்படி இருக்குன்னா உலகத்தார்கள் எல்லாம் கொண்டாடும்படியா இருக்கா. நாடு புகழும் பரிசினால் நன்றா. நாட்டாரெல்லாம் கொண்டாடும்படியா இருக்கணும். எதனால என்ன, இவ்வளவு நாள் தான் அவ்வளவு வருத்தப்பட்டான், போய் சேர முடியாம அவனை சேர்க்க விடாம தடுக்கும்படியா இருக்கிறது. இத்தனை பேர் பண்ணாலும் இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு விடிவாக நாட்டாரெல்லாம் கொண்டாடும்படியாக பரிசு பெறுகிறது. நாடே போற்றும்படியா அன்னைக்கு தூக்கிட்டு இன்னைக்கு நாடே போற்றும்படியாக இருக்கிறது. நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு வியாக்கியம் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கிருஷ்ணன் தானே வந்து இந்த ஆபரணத்தை கொடுக்கணும், கூட்டி விடணுமா. எதை போல சீதா பிராட்டி ஹனுமனுக்கு பண்ணாங்க. சுஷுபே அப்படின்னு அங்க அற்புதமான ஒரு வாக்கியத்தை காண்பிக்கிறார். இந்திரன் ஒரு ஹாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமாளும் பிராட்டியும் அந்த ராம பட்டாபிஷேகம் ஏற்படுற சமயத்துல ஒரு பெரிய ஒரு அழகான ரத்ன ஹாரத்தை இந்திரன் கொண்டு வந்து சேர்க்கிறான் எம்பெருமான் திருப்பி. பெருமாள் அந்த ஹாரத்தை வாங்கி பிராட்டிகிட்ட கொடுக்கிறார். யார் உனக்கு மிகவும் நேர்மையாளனாக, நீதிவானாக, ஆன்மகனாக, எப்பொழுதுமே தர்மத்திலிருந்து குலையாதவனாக இருப்பவனோ அவனை நீ எப்பொழுதும் உன் மனதிலே வைத்து கொண்டாடுகிறாயோ அவனுக்கு இந்த ஆவரணத்தை சூட்டுன்னு சொல்ல. பிராட்டிகிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, பிராட்டியும் பெருமாளுமா கொண்டு போய் அம்மானுக்கு சூட்டுற அந்த ஆவரணத்தை. இது வர்ணிக்கிறார் ஆச்சாரியர்கள். நன்றாக நன்றாகன்னா பரமத்துக்கு போறோம். நாங்க சொன்னோம் சதம் மாலாஸ்தா சதம் அஞ்சனஹஸ்தா என்று 100 பேர் அலங்காரம் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கும். விதவிதமான அலங்காரம் பண்ணுவதற்கு. அப்ப அவர்களும் நித்திசூரிகளுக்கு சமமானவர்கள் தான். அங்க அவர்கள் அலங்காரம் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் எம்பெருமானுடைய அடியாட்கள் அவ்வளவுதானே இல்லைங்க. எம்பெருமான் அலங்காரம் பண்ணினா மாதிரி வராது. இப்ப பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து ஹனுமனுக்கு பூட்டினா போலே நாங்கள் அந்த பரிசு பெறணும். நாடு புகழும் பரிசினால் நன்றா. யாரோ கொடுத்தாருன்னு இருக்கக்கூடாது, நீர் கொடுக்கணும், உம்ம திருக்கரத்தால கொடுக்கணும். அதுதான் நன்றாக. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. என்னென்ன அப்படின்னா இங்க தெரிவிக்கிறார். நாங்கள் எதெல்லாம் அணிந்திருப்போம் சூடகமே, கையில இருக்கக்கூடிய ஆபரணம், தோல்வலையே தோடில் அணியக்கூடிய ஆபரணம், தோடே தோடு, செவிப்பூவே செவியில் அணியக்கூடிய ஆபரணம், கடைசியா பாடகமே என்றன. எப்படிப்பட்டவாளா இருந்தா முதல்ல சொன்னா அந்த இடத்துல சொல்றது கிடைச்சு, நாங்கள் எல்லாம் ஒரு ஆபரணமும் அணிந்து கொள்ள மாட்டோம், மையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல சொல்றச்சே என்ன வார்த்தை சொல்ற, நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். இதெல்லாம் சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றா, இதெல்லாம் வேணுங்கிறா. இந்த ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள் எல்லாம் தரித்திருப்போம்னு சொல்றோம். சுடகமே தோல்வலையே. எதனாலேன்னா இன்னைக்கு கிருஷ்ணனோட கூடும்படியான சமயம் ஆயிற்று. ஆகையாலே இதெல்லாம் எம்பெருமான பிரிந்து இருக்கிறச்சே இந்த ஆபரணம் தான் வேண்டாம். பதிப்பிரதையா இருக்கிறவளை பார்க்கறச்சே தெரியுமா இவள் ஆத்துக்காரர் ஊர்ல இருக்காரா இல்லையா. அவள் பண்ணிருக்கக்கூடிய அலங்காரத்தால், அவள் பண்ற அலங்காரம் தனக்காக இல்லையா, தன் பர்த்தாவுக்காக. இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு, இருந்தவாளும் இருக்கா.
அதுக்காக சொல்றேன் அழகா. அப்ப அந்த அலங்காரத்துல என்ன தெரியுதுன்னா, ஓ தன் பர்த்தா ஊர்ல இருக்க அப்படின்னு தெரியும்படியா இருக்குமா அந்த இடத்துல. இவர்களுக்கெல்லாம் பகவான் வந்துட்டான். ஆகையாலே அந்த அலங்காரம் பண்ணிக்கிற ஆச்சரியமா. எப்படிப்பட்ட அலங்காரம்னா சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே. நம்ம ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றது. ஏன் ஆடல் கீழேந்து மேல போல மேலேந்து கீழே வரல அப்படின்னா, கையில எம்பெருமான்னு பார்த்த உடனே முதல்ல பெருமாள் இவா கையெல்லாம் பிடிப்பான். முதல்ல அவர்கள் கையை பிடிச்சுப்பாங்க. இந்த இடத்துல கிருஷ்ண பக்திகளா இருக்கிற கோபிகா பாவம் நமக்கு வரணும். எல்லாருமே பெண் தான், அவன் ஒத்தன் தான் புருஷோத்தம். உலகத்துல இந்த நாயிகா பாவம், நாயகியாக எம்பெருமானை பாவித்திருக்கிறதே அது உத்தமமான பக்தி. அது அந்த பக்தியை மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் வேஷம் போட்டு காண்பிச்சா, ஆண்டாள் தான் உண்மையான பெண் பிள்ளையாக இருந்து அனுபவித்தாள். அதனாலதான் அவளுக்கு நிகர் வேற ஒருத்தரை சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் எல்லாம். இதெல்லாம் மோவா எழுந்தார் பேசுவதற்கு ஒண்ணாதுன்னு சொல்லி பட்டரோ எம்பெருமானாரோ காண்பிப்பது. இப்ப முதல்ல அந்த பிரணயிகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்த உடனே எம்பெருமான் ஆசையோட வந்து கை பற்றுவனா அவர்கள். இந்த கோபிகாஸ்திரிகளை பற்றச்சே அவர்கள் கையை பற்றச்சே இந்த கை வெறும் கையா இருக்கக்கூடாது. ஆகையாலே அந்த இடத்துல கையில சூடகமே அவன் உகக்கும்படியான ஒரு திவ்யாபரணம் கைமலைகளாக இருக்கணும். அந்த அதற்கு மேலே அந்த கையை பிடிச்சுன்னு அடுத்தது எங்க சாய்வான்னா தோல் வலையை அவர்கள் தோல்ல தான் விழுவாங்க. ஆழ்வார் வர்ணிக்கிறார், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும். அற்புதமான பதம். வில் இருத்தான் எம்பெருமான் எதற்காக? வெள்ளியல் தோல் தோய்வதற்காக, பிராட்டி தோளிலே சாய்வதற்காக அப்படின்னு வியாக்கியானிக்கிறார். அப்ப தோல் வலையே, அப்ப அந்த தோல் வலையானது அந்த தோல்ல சாயரசே இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா தோடே, அதுக்கப்புறம் அவளுடைய தோடு அந்த காதல தான் அங்க வைக்கும்படியாக இருக்கக்கூடிய மனசு. அப்ப அதை பாக்குறச்சு என்ன இருக்கணும், மற்றது போல இருக்கணும், செவிப்பூவே நறுமணம் மிக்கதாக இருக்கணும். அந்த இடத்துல மத்தது போல இருக்கக்கூடிய ஆவரணமா இல்ல, அது கந்தத்தை கொடுக்கும்படியா இருக்கிறதா இருக்கு. அந்த கந்தத்துல செவிப்பூவேக்கு மயங்கினவன் என்ன ஆயிட்டான்னா அவள் காலில் விழுந்து கிடக்கிறான், பாடகனே. அப்பொழுது அந்த ஆபரணம் வேண்டும் என்றனைய பல்கலனும் யாமனியோ. இப்படி பல பல அபரான ஆபரணங்களை நாங்க அணிந்து கொள்வோம். எதனாலே எம்பெருமானுக்கு இது அழகு கொடுப்பதற்காக இருக்கிறது. எனக்கு அதனாலே பயனில்லை. பராசரப்பட்டர் எப்படி இருப்பாரா, ரொம்ப பூசும் சார்ந்து அழகான சார்ந்து அணிந்திருப்பாராம், அற்புதமான திருமாலை அணிந்திருப்பாராம், விதவிதமான திவ்யாபரணங்கள் அணிந்திருப்பாராம் பராசரப்பட்டர். எப்ப போற செய்யும் அப்படி எப்பவுமே விலட்சணமா எழுந்தொழி இருக்கும். பாக்குறவா எல்லாம் கேட்பா, என்ன இப்படி இருக்க நம்ம ஊர்ல தான் யாராவது ஒன்று போட்டாலே உடனே ஆரம்பிச்சு என்ன இப்படி இருக்கலாமா, இப்படி பண்ணிட்டே இருக்காரு, எப்ப பாரு இவ்வளவு அலங்காரத்தோட இருக்காரு பட்டர் அப்படின்னு கேட்கறச்சே பராசரப்பட்டு சிரிச்சுட்டே சொல்லுவாராம் அந்த வார்த்தை, இது உங்களுக்கு உடம்பாக தெரிகிறது, எனக்கு இது கோயிலாழ்வாராக தெரிகிறது. கோயிலாழ்வார்னா நம்ம ஆத்திர பெருமாள் எழுந்துள்ள பண்றதுக்கு ஒரு அழகான செல்ஃப் வச்சிருக்கோம். அந்த கருவறையாக இருக்கக்கூடியது மரத்துல பண்ணிருக்கோமோ இன்னொன்று, அதுக்குதான் என்ன பேரு கோயிலாழ்வார்னு பேரு. பெருமாள் கோயிலாழ்வாரா இருக்கிறத வெறும இருக்கலாமா, அலங்காரம் பண்ணி இருக்கணும் தான் பட்டர். இப்ப எவ்வளவு மனசுல அவருக்கு எம்பெருமான்ட்டு இருக்கிற பக்தி, அதெல்லாம் எந்த லெவலில் நினைச்சே பார்க்க முடியாது பட்டருடைய நிலை. பல்கலனும் யாமனிமோ, பல பல ஆபரணங்கள், இன்னது பேருன்னு சொல்ல முடியும், லிஸ்ட் பெருசா இருக்கு. உனக்கு எப்படி பல பல ஆபரணம் பல பல திருநாமமோ எங்களுக்கும் அப்படி பல பலவே ஆபரணம், எத்தனையோ ஆபரணங்கள் வேண்டும். பல்கலனும் யாமனிவோம், நாங்கள் அணிந்து கொள்வோம். அணிந்து கொள்வோம்னு சொல்றாளேவா, எதனால இப்படி சொல்றா அப்படின்னு கேள்வி கேட்கறச்சே கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்திற்காக வேண்டியதாக கொள்கிறார்கள். முன்னாடி அணிய மாட்டோம்னு சொன்னாலே விசேஷத்தாலே மாட்டேன்னு சொல்றா, அணிவோம்னு சொல்றாளே என்ன ஆகும், கிருஷ்ணனுக்கு இவ அனுமதி கொடுத்தா போறோம், அவனே இதெல்லாம் கூட்டி விடுவோம் ஆபரணங்களையும். அந்த எம்பெருமானுக்கு அது ஒரு பாக்கியமா நினைப்பான். மையிட்டு எழுதோங்கிறத சொன்னா, எனக்கு மை எடுக்க மாட்டேங்கிறது எதற்குன்னா உனக்கு கைகரியம் கிடையாது. என்னன்னா பாதிமை நான் எடுத்துக்கிறச்சே மீதி பாதிமை நீதான வந்து எடுத்து விடணும், இது உனக்கு கொடுக்க மாட்டேன் அந்த பாக்கியத்தை. இப்ப இவர்கள் சொன்னா போறோமா, அனுமதி பண்ணாலே பகவான் இவர்களுக்கு தானே பூட்டி விடுவனா. யாமணிவோம், அதற்கு மேலே ஆடை உடுப்போம். முன்பே ஆடை அணிந்திருக்கிறார்கள், எதற்காக ஆடையினர் இல்லை, இந்த நோன்பிலே இன்னைக்கு பலன் கிடைக்கப்பெற்றது என்பதற்காக புத்தாடை அணிந்திருக்கும். இல்லை எம்பெருமான் உடுத்து களைந்த ஆடையை அணிந்திருக்கும். எம்பெருமானுடைய கந்தக வாடை அவன் திருமேனில சாத்தி அந்த திருப்பதி வட்டத்துல அவனுடைய திருமேனி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வாடை இருக்க, அந்த ஆடையை அணிந்து கொள்வோம். கூரை உழுப்போங்கிறது எப்படி இருக்கணும்னா ஆடை அவனுக்கும் நமக்கும் இருக்கிற சம்சேஷத்துல ஆடை மாறி இருக்கணும், அப்படி இருக்கணுமா அழகம். அப்ப ஆடை உழுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூட, பால் சோறு
இது தண்ணீர்ல பண்ணப்பட்ட சோறு இல்ல, பாலாலேயே செய்த சோறு. பாலை கொண்டு செய்யணும். பால்ல தான் அரிசியை வேக வைக்கணும். அப்படிதான் பண்ணணும். கடலிலே இருக்கணும். ஸ்ரீலிபுத்தூர்ல நல்லா இருக்குன்னா உழைப்பு 12 மணி நேரம் கடலும். அவ்வளவு பெரிய அண்டா வச்சு கை வலிக்கிறதுக்கு மேல எவ்வளவு சிரமமோ அதுல. அப்படி கலரி வந்து பெருமாளுக்கு வந்து செய்வதுக்கு நம்ம கொடுத்தா அற்புதமா இருக்கு. பால் சோறு மூட, அந்த பால் சோறு அது மூடும்படியாக நெய் பெய்து, நெய் பூர்த்தியா சேர்த்திருக்கணும். இவ்வளவு பெரிய அண்டால 4 அடுக்கு தான் அந்த பால் சோறு இருக்கணும், 3/4 அடுக்கு நெய் இருக்கணும். கைய உள்ள விட்டான்னு சொன்னா கீழே சோறு இருக்கணும், அதை போய் எடுக்கணும். கீழே குடிஞ்சு இவ்வளவு இறங்கின பிறகுதான் நெய் வந்த பிறகுதான் கீழே சோறு கிடைக்கும். பால் சோறு மூட கேட்டாலே ஆனந்தமா இருக்கு. திருவாய்ப்பாடுகள் எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அவ்வளவு சமிருத்தி அந்த இடத்துல. நெய்யா பாலா எம்பெருமான் சாட்சாத் சர்வேஸ்வரன் அங்க இருக்கிறச்சே எதற்கு குறைச்சு. ஸ்ரீரங்கத்துல இந்த உள்ள நுழைஞ்சு எப்பவுமே ரங்கநாதனுடைய சம்பந்தத்திலேயே தான் நம்ம பார்க்கும்படியா இருக்கு. ஆரியப்பட்டால் வாசல் உள்ள நுழைஞ்சு அந்த கம்பத்தடி ஆஞ்சநேயர் பக்கத்துல அந்த மேல ஏறிடா ஊஞ்சல் மண்டபத்துல அங்க பின்னாடி பார்த்தேன்னா பெரிய பெரியதாக 2 பெருசா இருக்கும் அங்க இடம். கீழே கிணறுன்னு இருக்கும். அந்த கிணறுன்னு பார்த்தா கீழே தர தெரியும். அந்த இடத்துல என்னன்னு அதுல பால் தயிர் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான இடமா அவ்வளவு கொட்டி வச்சிருப்பாங்கன்னா ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாலோ நெய்யோ தயிரோனா எவ்வளவு இருந்திருக்கும். பெருமாளுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருப்பா, ஊரே எடுத்துட்டு இருக்கும் இந்த பிரசாதங்களை பார்க்கறது. பெருமானார் அப்படி நிர்வாகம் பண்ணிருக்கு. அந்த இடத்துல பார்க்கறது கிடைச்சு பால் சோறு மூட நெய் பெய்து. இந்த நெய் எடுத்து பிரசாதம் கொடுத்தா எப்படி இருக்குன்னா முழங்கை வழிவார, முழங்கையில அப்படி நெய் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. பிரசாதம் கையில அப்படி எடுத்து சேர்க்கறா, சேர்த்தா பிரசாதம் கையில இருக்கு, நெய் வழிஞ்சு ஓடிட்டே இருக்கு அப்படியே கீழ். பிள்ளை திருவழுதி வளநாடு தாசர்னு ஒரு சுவாமி. ஐயோ நெய்ய சாப்பிட மாட்டாலாம், வழிஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம போலதான் காஸ்ட்லியான பதார்த்தம் வாங்கி இருக்கு, இப்படி வழிஞ்சு போலாமா, இது வேஸ்ட் பண்ணலாமா? பராசர பட்டர் சொன்னார், கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துல இருக்கா, பிரமாணியே கண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா, அவர்களுக்கு சோறு வாயில் தொங்கில் என்றோ நெய் தொங்குவது. அவளுக்கு சோறே உள்ள போகாது. ஏன்? எல்லாம் கண்ணன் உண்ணும் சோறு வருகும் நீர் தென்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அவனையே கண்களான ஆற பருகி நிக்கிறா, வயிறு நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கிறச்சு அவர்களுக்கு சோறு எங்க உள்ள போக போறது? அதுக்கப்புறம் தானே இந்த நெய். ஆனா நாமெல்லாம் பாக்குறச்சே பிரசாதம் வந்துருக்குன்னா முதல்ல பெருமாள் வரா இருக்கட்டும் சாப்பிட்டு வரேன். ஆனா அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா இது பிரசாதம் இல்லை, எம்பெருமானுடைய சேவைதான் பிரசாதம். முழங்கை வழிவார, அப்படி முழங்கை வழியில வழிஞ்சு ஓடுறதான. ஆனா அதுல எந்த சமயத்துல என்ன கூடி இருந்து குடிருந்து எல்லாரோடும் அடியவர்களோடும் எம்பெருமானும் கூடி இருக்கக்கூடிய சேர்த்தி இருக்கே, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல பரம பிரயோஜனம். பரமபதம் போறதே எம்பெருமான சேவிப்பதற்காக இல்லை, அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று கண்டு பக்தை பாகவதை சகான்னு சொல்ல. எம்பெருமானுடைய அடியார் கூட்டங்களை உடன் கூடி எப்படி நிற்க போகிறோம், எப்ப நிற்க போகிறோமோன்னு சொல்ல. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் பல அடியார்களை தனக்கு பக்தர்களாக வச்சிருக்கு. 18 படின்னு சொல்லுவாங்க ஊர்கள்லாம். பல பல ஊர்கள்ல இருந்து வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி. அவன் நினைச்சு பார்க்க முடியும். சித்திர தேரப்ப வந்தா அசுரத்தரமான பக்தி. தேங்காய் எடுத்து படால்னு மண்டையில உடைப்பான். அவனுக்குதான் உடைக்கிறான், நம்ம மயக்க போட்டு விழுந்துடும். இரண்டாமா இந்த அடி எப்படி பார்த்தாங்க, ஏதோ ஒரு தேங்காய் அடிச்சாலும் இல்ல 108 அடிக்க நான் தொடர்ந்து. எந்த அளவுக்கு அவனுக்கு இருக்கு, கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான் எம்பெருமானுக்கு நெல்களை பயிர்களை. ரங்காரங்கான கதை நினைக்கிறான், பிரதட்சணம் பண்ற ஆசை. விதவிதமான பக்தி. இது இப்பல இருந்து இல்ல, பூர்வாச்சாரியர்கள் காலத்துல இருந்து. கிராமத்துல இருந்து வந்தா கும்பல் கும்பலா வருவாள் இத்தனை பேர். வந்து அங்க போய் நிப்பா, என்ன சொல்லுவா, ரங்கா ரங்கா ரங்கான்னு கதை நிப்பா அவளுக்கு. நாம எங்க என்ன சொல்லுவோம், ஜெய விஜயி பவா ஜெய விஜயி பவா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். ஒரு ஆச்சாரியர் பார்த்தார், அவள்கிட்ட இந்த சம்ஸ்கிருதம் சொல்றது இல்லாம தமிழ்லயே சொல்றாளே ரங்கா ரங்கான்னு, அந்த கோட்டையில நானும் போய் சேர்ந்து பார்ப்போம். நடுவில் போய் கலந்துட்டார். கொஞ்ச நாய் விடிஞ்சது, இங்க வந்து சேர்ந்தார். அப்ப இன்னொரு சுவாமி பார்த்து சொன்னார், போய் இருந்தீரா, அவளை சொல்ற மாதிரி சொன்னீரா, அப்படி சொன்னாலும் உங்களுக்கு பக்தி வராது. நம்ம நிலைமை இவ்வளவுதான். எம்பெருமானிடத்துல அத்தியந்தமான ஈடுபாடுடைய அந்த அடியவர்களை போல நாம் தழுதழுக்க உள்ளம் நெகிழ்ந்திருக்க அந்த வார்த்தை சொல்லுவது அமையாது. அவர்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அற்புதம். நாம யாரை பார்த்து இகழ்ந்து சொல்லும்படியான வார்த்தை இருக்கு. யார் எம்பெருமான் பக்தன் அவன் சூஸ் பண்ணி வச்சிருக்கான்.
அவன் டிக் பண்ணிருக்கான். நாம அப்பப்ப நினைச்சுப்போம் நாம தானே பக்தன் அது கடைசியா அவர் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதனால அடியார்கள்னு சொன்னா அவன் திருவுள்ளத்திலே இடம் பிடித்தவர்கள் பலரும். அந்த அடியார்கள் கூட்டங்களை கூடியிருப்பதற்கு அதுவே பயன். கூடியிருந்து கூடியிருத்தல் அதனால ஏற்படுகிற லாபம். குளிர்ந்து ரொம்ப நாள் மழை பெய்யாத பூமி வெடிச்சு, அத போல பகவத் சம்பந்தம் கிடைக்க பெறாத வெடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எம்பெருமானை அடைந்திருக்கிற பொழுது குளிர்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. பரமோதம் போய் பகவானை சேவிச்சு அவனை போல விதவிதமான திவ்யாபரணங்களோடு கூடியிருந்தா எப்படி கிடைக்குமோ அந்த பலத்தை தான் ஆண்டாள் இந்த பாசனத்தை சொல்றா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு தொடங்கி கூடியிருந்து குளிர்ந்து என்று தெரிவித்து முடிக்கிறாள். ஆண்டாளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். உங்களுக்கும் பல்லாண்டு பாடுவோம். எழுந்து போகாம இருந்தது. கடைசியில பிரசாதம் இருக்குமோ என்னமோ தெரியல. இப்ப ஒரு முறை பாசன அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தன்னை பாடி பறை கொண்டு நாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் மனுஷினால் நன்னாக சூடகமே கொள்வலையே கோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய அல்கலனும் யாமணிவோ ஆடை உடுப்போ அதன் பின்னே மால் சோறு மூட நெய் பெய்து குழந்தை வழிமாற கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எவ்வாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.